சார். ஏயா மணி அடிச்சா பியூன் தானே வரணும், நீ ஏன் வர்ற? உங்ககிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கணும், அதுக்காக தான். நல்ல பேரு இப்படி சம்பாதிக்க கூடாது. இந்த மணியன் கம்பெனி பாக்கிய வசூல் பண்ண சொன்னேன், என்ன சார்? அந்த கம்பெனிக்கு நான் தனியா போய் பணத்தை கேட்க மாட்டேன் சார். ஏன் அந்த முதலாளி கூடவே 2 அடியாள் வச்சிருக்காரு. அவன் 2 அடியாள் தானே வச்சிருக்கான், உனக்கு 4 அடியாள் தர்றேன், உடனே வசூல் பண்ணிடுவா. ஜெனரல் மேனேஜர் வாசுதேவனை கூப்பிடு. ஏன் சார் 4 அடியாள் இல்ல, இவரு ஒருத்தரா? ஷட் அப். கால் வாசுதேவ். எஸ் சார். நீங்க தானே இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர்? எஸ் சார். அப்போ எல்லா பொறுப்புகளையும் நீங்க தானே கவனிக்கணும். ஆமா சார். இந்த சிண்டிகேட் அசோசியேஷனுக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணணும்னு சொன்னேன், அத பத்தி எப்பவாவது யோசனை பண்ணதுண்டா? நேத்து கூட உங்களுக்கு நான் ஞாபகப்பட்டேன். அப்பா ஆபீஸ்ல என்ன அப்பா வேண்டிக்கிறேன், இங்க நீ என்ன சார் தான் கூப்பிடு. எஸ் ஃபாதர். நோ நோ, எஸ் அப்பா. சாரி சார். சாரி சார். நான் இப்பவே போய் சார் கம்பெனில சார் கேட்டு வந்துறேன் சார். சார் எஸ், அங்க வேலை சார் அத்தனை பெண்கள் இந்த விஷயமா அடிக்கடி ஞாபகப்படுத்த சொன்னீங்க. கரெக்ட். அப்ப நானே அதை கவனிக்கிறேன். மேனேஜர், இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா தான் நான் அங்க போறேன். எங்க அப்பா பிள்ளை வாசுவா போறதா நினைச்சுக்கிட்டு எதுக்காக கோல் மூட்டுறீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அப்பாட்ட சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன் எதிரில இப்படி 4 வார்த்தை பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து போச்சா? இல்லப்பா, சாரி சார். நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ஆபீஸ் இஸ் க்ளோஸ். தெரியுமே, ஆபீஸை விட்டு ஆளுக்கு வந்தா நீங்க என் அப்பா, நான் உங்க பிள்ளை. கரெக்ட். ஏண்டா மகனே, ஆபீஸ் ரூம்ல என்ன கேட்டேன்? ஜெனரல் மேனேஜரா அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போற என்ன தவறு நான் கேட்கிறேன்? அப்பா, ஜெனரல் மேனேஜர்னா ஆபீஸ்ல ஒரு கெடுபிடி வேண்டாம், அதனாலதான் நீங்க இருக்கிறதை மறந்துட்டு நான் அப்படி கேட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். பல லட்சங்களுக்கு அதிபதி அந்த கடிகலிங்கம், இந்த கடிகலிங்கத்துக்கு ஒரே வாரிசுடா நீ. அப்படித்தான் வெளியில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெளிய 1000 சொல்லுவானுங்கடா, நான் ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கிறேன்? ஆபீஸ்ல பொறுப்பா நடந்துக்கணும், வீட்டுல நல்ல நடத்தையோட இருக்கணும், அதுக்காக தான் அப்படி கண்டிப்பா இருக்கிறேன். அதுதானே நியாயம். என்னடா என்ன? அப்பா, எனக்கு உடம்பு சரியா இல்ல, எதுக்கும் டாக்டரை போய் நான் நடந்தே போய் பார்த்து வந்துடுறேன். வேணாண்டா, கார்ல போ. சரிப்பா. யாருமே இல்ல, நாம தைரியமா பேசலாம்ல. கைய விடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எது? நீங்க இப்படி பயப்படணும்? இது பாரு, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவர் ஒரு மாதிரி. நாம சந்திச்சது தெரிஞ்சா ஆபத்து. பாருங்க, ஒரு நாளைக்கு நானே நேரா உங்க வீட்டுக்கு வர போறேன். உங்க அப்பாவை நான் சந்திச்சு. ஐயோ, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் மாசு சார், நீங்க எப்போ இங்க? பொண்ணு யாரு? காதலியா? ஆமா. இல்ல அப்போ உங்க அப்பா பாத்துட்டு வரேன். என்ன வந்து உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த சந்திப்பு இன்னைக்கு நாளைக்கா? இனிமே மீட்டிங்க இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாசம் எனக்கு ரொம்ப செலவு இருக்கு, அடிக்கடி சந்திங்க, நான் வரேன். வாசு, மாலதி, இந்த மாதிரி காதலுக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருந்தா நம்ம நாடு உருப்படுமா நான் கேக்குறேன். உருப்படாது, வாஸ்தவம் தான் தெரியல. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன உறுதியாம ஆக்கிடுவாரு. வாசு, மாலதி, நானும் அனாதைதான். எங்க அத்தை வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்னோட வருங்கால வருமானத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க. அதுவும் தெரியல. தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக, உங்க அன்புக்காக அவங்களை எல்லாம் மறந்துட்டு உங்க கூட நான் இப்பவே வர தயாரா இருக்கேன். அதுவும் தெரியல. அதுவும் எனக்கு தெரியும். மாலதி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ஆமா, இப்ப நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? சந்தோஷமா சிரிச்சு பேசலாமா? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்றியா? சரி சரி, பேசிக்கிட்டே இருப்போம். ஹலோ, 74928 here. நான் நளினி பேசுறேன். அரே, மிஸ் நளினியா? வாசுதானே பேசுறது? வா வாசு எதுக்கு உங்களுக்கு வேணும்? அதை கேட்க நீங்க சார். தாயாரா? அம்மா பரதேவதே, நான் தான் இந்த கம்பெனி முதலாளி. கேட்டது தப்பா? ஹலோ 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 ஹலோ.
உடனே ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்னப்பா, நளினின்ற பொண்ணு யார்? நளினியா? ஆமாடா, நளினின்னு ஒரு பொண்ணு இப்பதான் உனக்கு போன் பண்ண. நல்ல காலம் அந்த போனை நான் எடுத்தேன். அந்த பொண்ணு யாரு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். நளினிங்கிற பொண்ணு எனக்கு போன் பண்ணாளா? யாரவ? எதுக்காக போன் பண்ணா? அதையும் நான் விசாரிச்சு சொல்லணுமா? சொல்லு, யாரவ? யாரவ? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அந்த நளினி யாருன்னு கேட்டா மறைக்கிறதும் இல்லாம மறைக்கிறேன். அப்பா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த நளினி யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாட்டி எதுக்காக போன் கால் வரணும்? அப்பா, நம்ம ரெண்டு பேருடைய உறவையும் கெடுக்கிறதுக்காக வேணும்னு வேற யாரோ இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி போன் கால் வந்துச்சு, போலீஸ் பிடிச்சு கொடுத்துருங்க. நான் உன்னை நம்புறேன்டா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், என்னப்பா? இந்த கடிகலிங்கத்துடைய கண் முன்ன எப்பவும் கண் காணிச்சுக்கிட்டே தான். சரிப்பா. மறைச்சிக்கலாம். யாரோ வர்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி எதுக்காக வம்பு? வாசு, காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கங்க, மத்தவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மத்தவங்கள பாக்குறோம். புரியுதா? இந்த தத்துவம் எங்க அப்பாவுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். மாலதி, இப்ப நான் கேட்கறதுக்கு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன? சரிப்பா. இன்னைக்கு சாயந்தரம் எங்க போன? சாயந்தரம் பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு. ஓஹோ, பீச்ல காத்து நல்லா வந்ததா? காத்து பரவாயில்ல, நல்லாவே வந்தது. அங்க ஒரு மீட்டிங் நடந்தது, அதுல யாரு பேசுனாங்க? மீட்டிங் நான் தான் மெரினா பீச்சுக்கு போலையே, ஐஜி ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். நீ பீச்சுக்கே போகலங்கிற ஒண்ணு. ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது, அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க. என்னது? என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா? யார் சொன்னது? நீங்க ஒண்ணு. பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் எதுக்காக போறேன்? நான் சொல்றத கேள்றா. அந்த முசாபரி தோட்டத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையுமா 2 பேய் போச்சு. பொம்பளை பேய் சொல்லுச்சு, காதலிக்க கூடாது, அப்படியே காதலிச்சுட்டா அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு. அப்பா வந்து பூனை மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஒரு காதலி வேறையா? என்னடா வந்து உண்மையை சொல்ற? யார் அவன்? அப்பா, உங்ககிட்ட வேணும்னே யாரோ வந்து சொல்லிருக்காங்க. எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. ஓஹோ, மேனேஜர் சார், அந்த இளவ போடியா? வசனமா பாட்டா? 2 இளவையும் போடியா, வசனமா பாட்டா? யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி எதுக்காக வம்பு? வாசு, காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கங்க, மத்தவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மத்தவங்க பாக்குறோம். புரியுதா? போதுமாடா, போதுமா? இன்னும் வேணுமா? யார் அவன்? யோ மேனேஜர், இதெல்லாம் ஓ வேலை தானையா? ஏன்டா அவரை மிரட்டுற? உன் காதல் விவகாரம் எனக்கு தெரியாம இருக்குன்றதுக்காக நீ அவருக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்த, நான் 200 ரூபாய் கொடுத்தேன்டா. உன் விவகாரத்தை டேப்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இந்த உலகத்துல யார நம்புறதுனே எனக்கு தெரியலையே. என் கொள்கை யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது. கரெக்ட். டேய், முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ. அப்பா 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 அப்பா, உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி உங்க மருமகளா ஏத்துங்கப்பா. நடக்காதுடா, நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். போடா. என்ன தம்பி இது? பொட்டியும் கையும் எங்க கிளம்பிட்டீங்க? நான் இந்த வீட்டை விட்டே போறேன். வீட்டு விட்டு போறீங்களா? அப்பா கிட்ட ஒரு வாரம் சொன்னீங்களா? அந்த தைரியம் தான் எனக்கு கிடையாது மேனேஜர். என்ன? நான் வீட்டை விட்டு போறேன். சரி, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி. அவர் குழந்தை மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாளைக்கு எண்ணெய் வச்சுக்க சொல்லுங்க. தோட்டத்துல இருக்கிற குரோட்டஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி. தொழுவத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி அதையும் பாத்துங்க. அதெல்லாம் நான் வளர்த்து. நான் வரேன் மேனேஜர். தம்பி, என்னமோ சகுந்தல துஷ்டன வீட்டுக்கு போகும்போது புலம்புறீங்களே, பாட்டு தான் பாடல. நீங்க நான் சொல்றதை கேளுங்க, அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும். அது மாறவே மாறாது. அப்பா, மேனேஜர் வாய்க்கு சக்கரை தான் போடணும். எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு. மனசு மாறித்தாண்டா வந்திருக்கிறேன், மனசு மாறித்தான் வந்திருக்கிறேன். அப்பா, இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு, பிள்ளை மனசு பித்து. வெளியே போட. போறதா இருந்தா தாராளமா போடா. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். வெளியே போன மறுபடியும் முகத்துல முடிக்கூடாது. போடா. அப்பா, போடா. நில்றா. எனக்கு அப்பவே தெரியும். ரத்த பாசம் விட்டுருமா? ரத்த பாசம் தாண்டா மகனே. ரத்த ரத்த ஏய், நினைச்சேன். இது ரத்த பாசம் மாத்திரம் இல்ல, நான் சம்பாதிச்ச பணத்து மேல இருக்கிற பாசம் கூட. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. அவ்வளவு சுலபமா நீ எடுத்துட்டு போனா விட மாட்டேன். ஆமா, 30 ரூபாய் நான் சம்பாதிச்சது. நீ சம்பாதிச்சதா? எடுத்துட்டு போடா வெளியே.
தம்பி தப்பி தவறி கல்யாணம் நடந்தா இந்த விருந்து கூட மறந்துடாதீங்க என்ன? கல்யாணத்துக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க? இன்னும் ஒண்ணே சார் பாக்கி. சார் நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல புறப்படலாமா சார்? இங்க கல்யாணத்தை பதிவுதான் செய்ய முடியும். நீங்க குடுத்தன நடத்த இடம் பார்த்து கொடுக்க முடியாது. புறப்படுங்க. நெக்ஸ்ட். மால்தி கடைசி நிமிஷத்துல எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எதுக்கும் அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் கூப்பிட்டாச்சு, சாட்சி எல்லாம் ரெடி. இப்ப என்ன அப்பா வாங்க. உங்க பேர் மிஸ்டர் வாசுதேவன் தானே? இல்ல. உங்க பேரை கேக்குறாரு. எஸ் சார் வாசுதேவன். தகப்பனார் பெயர்? ராமலிங்கம். வாட்? கடிகலிங்கம் அப்ளிகேஷன்ல இருக்கு? எஸ் சார் அப்போ கடிகலிங்கம் தான். கடிகலிங்கம் தான் சார் கரெக்ட். பொதுவாவே அவர் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பயத்துல ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. படிக்கிற காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் சார். உங்க பேரு? பேர் மாலதி, வயசு 21. அப்பா பேர் நமச்சிவாய, சொந்த ஊர் தஞ்சாவூர். நீங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புறீங்க இல்லையா? எஸ் சார். எஸ் சார். கமா இதுல கையெழுத்து போடுங்க. வாசு என்ன சோகம்? சோகம் மட்டும் இல்ல, அப்பா விரோதிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கையில காசு பணம் இல்லாம இருக்கத நினைச்சா எனக்கு அழுகியே வருது. கல்யாணத்துக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம ரெண்டு பேரும் போட்ட கையெழுத்தோட இங்க கூட என்ன காஞ்சிருக்காது? அதுக்குள்ள சலிப்பா? அதுல மாலதி, என் பங்களாவில 4 பேருக்கு மத்தியில கலகலகலன்னு இருக்க வேண்டிய நாம இப்படி இங்க வந்து உட்காருவோமா? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே உங்க பணக்கார பிரிவை பத்தி பேசுனீங்க மன்னிச்சுக்க மாலதி, இனிமே நான் பிறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன். இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். ஆமா மாலதி, இனிமே நாம எங்க தங்குறது, எங்க குடி போறது? வாசு, என் ஃப்ரெண்ட் கலானோசி இருக்கா, அவ வீட்ல ஒரு போர்ஷன் காலி இருக்கதா சொன்னா. இப்பவே போலாமா? ஏன் பறக்குறீங்க? நாளை காலையில தான் வர சொல்லிருக்கா. அது வரைக்கும் ஏதாவது சினிமா டிராமான்னு பார்த்து பொழுது போக்குவோம். என்ன கேட்காம இங்க குடுத்தறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னாளா? கலா மாலதி மாலதி, இவன் பயங்கரமான ஆசாமியா இருப்பான் போல. உங்க வைஃப் கலாவும் நானும் கேஜி கிளாஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே ஃபெயில் ஆனோம். அதனால நாங்க ஏதாவது பேசுவோம், கொள்ளுவோம். ஆமா. என்னது? என்ன டியா? இத பாருங்க, என்ன இப்ப நீங்க என்ன நீன்னு கூப்பிட்டீங்களா, என்ன டீன்னு கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாகணும். உன்னை நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீதான், டி இல்ல. என்ன நீ வந்து வராம சாட்டு போய் சண்டை. இத பாருங்க, இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன்னா, நாளைக்கே என் பெண்டாட்டியை நான் கொலை கூட செய்வேன். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா சார், அது மட்டும் வேணாம் சார். உங்க போட்டோவையாவது கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவான். எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மானத்தை வாங்குவான் சார். அதை வேற எங்க அப்பா பார்த்து ஐயோ அது மட்டும் வேணாம் சார். இப்ப என்ன கொலையாவ நடந்து போச்சு, அவர் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னாரு. என்ன கலா போஷனை பாப்பமா? வா மாலதி, போங்க போங்க. பங்களா விட்டுட்டு பணக்கார அப்பனை விரோதிச்சுக்கிட்டு உன் கூட வந்தேன். என்ன நல்லா இங்க மாட்டி விட்டுட்டேன். அந்த ஆசாமி எந்த சமயத்துல என்ன செய்ய போறானோ எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் கூட இங்க தங்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா கலாவரோட நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட எதிர்காலத்துக்காக நாம இங்க தங்கத்தான் வேணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல, நாம எப்படித்தான் குடுத்தம் நடத்த போறோமோ, எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ. இப்ப என்ன, 2 பேரும் படிச்சிருக்கோம், எங்கயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும்? இருக்கவே இருக்கு உங்க மைனர் செய்யணும். உன் வளையல். இத பாருங்க, வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை சிரிக்க தானே சொன்னேன். மாலதி மாலதி மாலதி, முதல்ல அந்த கதவுக்கு ஒரு ஸ்கிரீன் டச் போடணும். உங்க ஃப்ரெண்ட் கலா வந்திருக்கா பாரு.
என்னங்களா நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாலதி, இந்த பாத்திரங்கள் எல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். பாவம் வந்தது வராதுமா, நீ என்ன செய்வ? வா மாலதி. ரொம்ப தேங்க்ஸ் கலா. கலா, நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தோட தைரியமா போராடுவோங்கிற துணிச்சல தான் புறப்பட்டு வந்திருக்கோம். மாலதி, அந்த காலத்துல நீ எப்படி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இருப்பியோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன். உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கலாம், இப்பதானா நீ எனக்கு உதவி செய்ய போற? சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டு எனக்கு அன்பு காட்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி 2 வருஷம் படிப்பு செலவே ஏத்துக்கிட்டேம்மா. அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறந்துட முடியுமா? ஆனா கலா, இவ்வளவு நல்ல உள்ளம் படிச்ச உனக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அதுதானே மாலத்தி நடக்கும். என்ன பொட்டி தெரியுமா அது? எங்க பாடமா? வரம் தாரும் தாகும். கவனிச்சு பாடுமா, தியாகையர் பேரையா கெடுக்கிற? பிறவா வரம் தாரும் பிகவாவகம் தாகும். பிகவா வகம் தாகுமா? நாக்கு போதும், வலிச்சுக்க. சரிகம பதனி சொல்லு. சகிகம பதனி. சகிகம பதனியா? ஏமா உனக்கு ராவே வராதா? இல்ல ரா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? போங்க மாஸ்டர். தக்கா ஏங்க உங்க குழந்தைக்கு ராவே வராதா? வகாதுங்க. இந்த குடும்பத்துல அது யாருக்கும் வகாதுங்க. முதல்ல குடும்ப சமயத்துல போய் ராவை கத்துட்டு வாங்க. போங்க வகங்க. கொஞ்சம் ஈகுங்க. ரோட்ல போகும்போது கொஞ்சம் ஓகமா போங்க, இல்லன்னா லாரி ஏகும். பிகவாவகம் தாகும். நம்மளே கெடுத்து போட்டாங்க. என்னப்பா மாவதர் பட்டு, என்ன ஒரே அட்டகாசம் தானா? என்னடா நம்ம வேலை கிடைக்கிறானா ஒரே வாரத்துக்குள்ள இது எடுத்துறேன்னு சொன்ன, இன்னும் வச்சிட்டு இருக்கிற. சவால 1 மாசம் தள்ளி போட்டிருக்கிறேன். முதல்ல நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கணும். சரிடா, இது வரைக்கும் எத்தனை இடத்துல முயற்சி பண்ண? 17 இடத்துக்கு போனேன், வேலை கிடைக்கல. 18வது இடத்துலயும் முயற்சி பண்ணணும். நீ சொல்ல மாட்ட, உங்க அப்பா கிட்ட 25,000 ரூபாய் அடிச்சுட்டு வந்து இங்க ஆட்டம் போடுறேன். ஆட்டம் போடலடா, பாட்டு பாடுறேன்டா. எதுக்காக? என்னுடைய காதல் நிறைவேறதுக்காக. என் தலையெழுத்து என்கிட்ட வந்து அமைற சிஷ்யங்கள்லாம் கைவலிக்கு போயிட்டாங்கடா. காந்தா அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில் அவன் புருஷக்கார பிடிச்சி கெஞ்ச வேண்டியதா போயிடுச்சு. நீங்க இருக்கிறதெல்லாம் ஒரே ஒருத்தி. யாரே? ஜெயா. என் ஜெயா. அவளையாவது காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிற, அப்புறம் எனக்கு பயிற்சிவே பிடிச்சிடுவான். மாலதி, உண்மையா பார்த்தா இன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு இல்ல? எங்க அப்பாவுக்கு பயந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவே நீ நினைச்சே இல்ல? என்ன மாலதி இது, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லைங்க, கலாவுடைய நிலைமையை நினைச்சா சரியா போச்சு. போ. இத பாருங்க வாசு, நல்ல தாம்பத்தியங்கிறதுக்கு மனசுதான் காரணமே தவிர பங்களாவோ வசதியோ இல்ல, தெரியுமா? அப்படி இல்லையா? கரெக்ட், மனசுதான் காரணம். என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துடிச்சல் வந்துருச்சா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கு அறிவுரை சொல்றேன்? என் சொந்த வாழ்க்கையில குறிக்கிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன். மனைவிங்கிற முறையில நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்ன கலா, என்ன நடந்தது? இத பாரு, எங்க வீட்டுல 1000 நடக்கும், அதை கேட்க நீ யாரு? நான் சம்பந்தம் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா கலாவுக்கு யாரும் இல்ல நினைச்சு நீங்க அவளுக்கு கொடுமை செய்யறத அனுமதிக்க நான் தயாரா இல்ல. என்னம்மா, பம்பு சண்டைக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? வரும்போது அந்த அபிப்பிராயத்துல வரல, இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா அதை விடுறதாவும் இல்ல. மாலதி, எனக்காக நீ வாதாடி ஒருவித பிரயோஜனமும் இல்ல. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு நல்ல காலத்தை கொடுக்கணும். சலிச்சுக்கிறத பாரு, உனக்கு என்னைக்கு முழுக்க போடணும் அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஏங்கி அழுது பூரா கூட்ட. என்ன இது, ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறதாவது என்ன சார் இது கெட்ட வழக்கம்? கலா, நீ வா, நான் சொல்றேன். பாடி, அவர் கோபம் தண்ணீர் வரைக்கும் அவர் கண்ணெதிரிலே நீ இருக்க வேண்டும். வா சொல்றேன். மாலதி, ஐயோ பைத்தியக்காரி, இன்னைக்கு என் கூட இரு. வாயே வா. கோவம் என்ன கலா, கொஞ்சம் என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கலா. தெரியும் தெரியும்,
அடிபோதைக்கு பயந்துகிட்டு இங்க அடைக்கல வந்திருக்கு. நான் இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே? போறேன் போறேன் போறேன். மலதி மலதி, என்ன திடீர்னு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா? தாகல எடுப்ப. சரி. இந்த 3 விஷஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமா ஆமா, ப்ளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க் யூ. என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன். இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க. உங்க கோபம் கொஞ்சம் தனியட்டு தான் அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? சரி வளம்ப ஆரம்பிச்சிடாது. ஏற்கனவே தரித்திரம். இந்த ரேஸ்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உன்கிட்ட பழகினத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்த்தேன். அத்தா, ரேசு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலே அக்கறை காட்டுங்க அத்தா. என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் அரட்டை சிநேகிதிகிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலதிய பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவ ரொம்ப நல்லவ. கள்ளம் கபடி இல்லாம கொஞ்சம் படபடன்னு பேசுவா. நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் கலா. குட் மார்னிங். ஏன் சார் நீங்க இந்த பால், காய்கறி, தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்கிட்ட வாங்குறோம், காய்கறி காய்கறிக்காரங்கிட்ட வாங்குறோம். இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்கிட்ட வாங்குறோம். நாங்களும் அங்கேயே வாங்குறோம். குட் மார்னிங் மாமா. வாடா ஓசி பயல, எங்க வந்த? ஏக்கா, உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்லடா கண்ணு. சரி சௌக்கியமா? யார் கலா அந்த பையன்? இதுக்கு முன்னால இவங்க அக்காவும் இவனும் இந்த போஸ்டர்ல தான் குடியிருந்தாங்க. அப்படி வருவான் போவான். ஆமா, வந்து அக்கா சௌக்கியமாம்பா, ஒரு கப் காபி கிடைக்கும், மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும். இப்படி ஓசியிலேயே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா கதவா கரப்ப. எங்க பால மாமா இருக்காரு, ரொம்ப நல்லவர். யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார். மொரடர். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே தார பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கெட்டிக்கார பையன். உன்னை இந்த வீட்டுல இருக்கிறப்ப எங்க சண்டே எல்லாம் இவன் தான் சமாதானம் பண்ணுவான். முயற்சி செய்வேன், இடையில நான் தான் அடி வாங்குவேன். அது போட்டும். ஏக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன்? இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல, நீ போறோம். நான் எனக்காக கேட்கல, உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன். ஏண்டா, உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபன்? பக்கத்து வீட்டுல கேட்டு சொல்லணும். போடா இடியட். கிளம்பு கிளம்பு, நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் இருங்க, நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கே புறப்படணும், மறந்துடாத. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாட்டியக்காரி தானே? என்ன பிரபு கோச்சுட்ட? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டு தான் சொல்லு, திருத்திக்கிறேன். ஆமா, 2 நாளா நீங்க ஏன் வரல? அத கேக்குறியா? கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. இந்த வீட்டை பார்க்க வந்தவங்களா இந்த அழகான வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லையே, நம்மளை பத்தி கூட 4 பேர் விசாரிக்கிறாங்களே. சொல்ல வரேன்டானே, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் டான்ஸ் பாத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு பய தூங்குறியே, ஜல் 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 ஒரே சலங்க சத்தம் தானா. அப்படியா? நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 2 நாளாச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வழக்கமா கொடுப்பிய ஜூஸ். You naughty boy. கலா, அம்மா கலா. வாங்க மாமா. எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதாம்மா வர்றேன். சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன் மாமா. மேனேஜர், மருமக ஸ்தானத்துல ஒரு இருக்கான்னு சொல்லுவேனே, இவதான் எங்க அந்த உதவாக்கிற பையன் பாலு ஒழுங்கா இருக்கானா இல்ல பழையபடி? இப்ப இவ்வளவோ பரவாயில்ல மாமா. கான்ட்ராக்ட் தொழிலையும் நல்ல திறமை இருக்கு. என்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றியா? ஏமா அப்படி புருஷனுக்கு செப்ப கட்டு கட்டுற? இவன் கான்ட்ராக்டும் பெரியது, எனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் கடனுக்கு கட்டின பணம் எவ்வளவுன்னு மேனேஜர் கேட்டா தெரியும். சொல்லியா மேனேஜர்? கணக்க பார்த்தா கஷ்டம் தான். ஏங்க, உங்க ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே, அந்த வாரிசு எங்க? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்காத இருக்கிறதே நல்லதுயா. அயோக்கிய பையன். எனக்கு குழந்தை இல்லையே, என் தம்பி மகனாச்சு நான் ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். இவளை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் உருப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இது வரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதுல விழலையா? நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா? நேரம் வர்றப்போ அவருடைய எதிர்காலமும் நல்லபடியா அமையலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான். பாவம், அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திருந்தலாம் இல்லையா?
எல்லாம் இந்த பொண்ணுக்காதான் பாக்குறேன். இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான்? எவனாவது மிதிச்சிட்டு போறான். அம்மா கலா, ஒரு அவசர வேலையா இங்க வந்தேம்மா. அப்படியே அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும். மாமா அவரும் சாயந்தரம் வந்துருவாரு. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா? இல்லம்மா, எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேனேஜர், அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் குடிய. வேண்டாம் மாமா, தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க. உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கமா. வேண்டாங்க, அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பல. அம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. ஒரு குறையும் வராது. மேனேஜர் இருங்க, நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாசு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்லன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்வோமா? என்ன செய்வோம்? தனித்தனியா வேலை தேடுவோம். நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன். நம்ம பையன் வேற எவனோ. கலைவாணி, கலைவாணி கம்பியா இருக்கிற. சார் சார், யாரையோ ஏங்க பட்டுசாமின்னு ஒருத்தங்க இருந்தானே, இருக்கான அவன்? இருக்கா நாவா? நீ மரியாதை குறைச்சலா பேசிக்கிட்டு யார் யாச்சி? நீயா என் மவனா? என்னடா அடையாளமே தெரியல. அப்படிப்பா எங்க கையே இப்ப உருவனா வரும். ஏன் உள்ள வச்சிருந்த? என்னதே வச்சிருக்கேன். என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், வெளியில ஒரு போர்டு போட்டிருக்க, பட்டு பாகவதர்னு. நீயா? நான் இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவனும் இதே ரூம்ல தான் இருக்கிறான். அவன் பேரும் பட்டு. ஓஹோ, 2 பட்டா? அதான பார்த்தேன். நம்ம பயிலுக்காரு சங்கீதம் வர்றதாவது. ஆமா, இன்னொன்னு போட்டிருந்தானே, சங்கீதம் மழைன்னு. மழையிலே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்கல இந்த காலத்துல பட்டம். எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா? என்னமோ மழை, நெருப்பு, புயல், காத்துனுச்சு. ஊர்ல எல்லாரும் சொல்லிக்குவாங்க. ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கா போட்டுண்டா. ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்தியே, ஏதாவது லாபங்கமா கிடைச்சதா? குர்ரா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா அந்த 25,000த்துல ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனில போட்டேன், இந்த ஐஸ்ஃபுட் கம்பெனில. இன்னொரு 10 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சி இல்லப்பா அதுல போட்டேன். மீதி 5 நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே, பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேன்னு ஒரு ஆசை. வாடா, அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார்ந்தா நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்கார்றதுக்கு என்னடா வயசு? எனக்கு நல்லா இருக்கும், உட்கார்றா. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம். 25,000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு பித்தலாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இங்க இருக்கப்படாது, ஊருக்கு பிறப்படை முடிக்காது. எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன், ஐஸ்ஃப்ரூட்காரன், இஞ்சிக்காரன் எல்லாரையும் பார்த்து உங்க 25,000 ரூபாயை எப்படியாவது வசூல் பண்ணி கொண்டாந்துறப்பா. அப்படின்றியா? இப்போ உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க, இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்ல தான் போறேன். ஐயோ, பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத. பஸ்ஸுக்கு மேல படுத்து. ஏண்டா யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்மோட வேணா சொல்றேன்ல. லாண்ட்ரிக்கு போட்டேன், வரல. அதுக்கு என்னன்ற? மைனர் மாதிரி பேண்ட்டும் ஸ்லாக்கும். கண் போட்டியா? ஏதோ போன ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டு வந்துச்சு, சொக்காதிச்சு போட்டுக்கினேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தன் போட்டா பிடிக்காத. சரி சரி, ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. நீ எங்க இங்க வந்த? 2 பேரும் தனித்தனியா வேலை தேடி போனோமா. அப்புறம் நான் மார்த்தேன் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை காலி இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அங்கதான் போனேன். அவங்க தான் என்ன இங்க அனுப்பிச்சாங்க. பாருங்க, இந்த ஆபீஸ்ல
கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்காதா? அதனால இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. அப்படியா? வெரி குட் வெரி குட். நீ யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்து எப்படி தள்ளி போங்க. ஆமா ஆமா, தள்ளி உட்காரணும் இல்ல, தள்ளியே உட்கார. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்களா? எஸ் சார். நீங்க? எஸ் சார். நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன். அப்போ நீங்க 3 பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி உட்காருங்க. ஷட் அப். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். சாரி சார். சாரி சார். சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். சிட் டவுன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். சிட் டவுன். உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கோலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி தங்கராஜ். மிஸ்டர் ஏபிசிடி தங்கராஜ். சிட் டவுன். உங்க பேரு மேடம்? மாலதி. வாசுதேவன். ஏ சார், உங்க பேரை தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். அப்போ இந்த கம்பெனிக்கு 3 பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன். அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர்தான் சார். யூ சிட் டவுன். யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா, கதா காலட்சேபம் நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஃபோன் கால் வருது. போன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இத பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன் கேக்குறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம், ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவுல நின்னு போன ஆபீஸ் வேலை? ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார். பொண்டாட்டியே வீட்டு விட்டு போன அப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ் சார்? என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். உட்காருங்க. மிஸ் மாலதி, அதே கேள்விய நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் ஃபோன் கால் தானா? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது. அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாஸ்பத்திரிக்கு அவரை மாத்திருங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை தொடப்பேன். விட்டு போன ஆபீஸ் வேலையை தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை? இருக்கட்டுமே, என் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன். நான் என் கடமையை முடிக்காம பாதி வேலையில போறதுனால ஒடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறி அவர் உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா வேண்டிக்க மாட்டீங்களா? என் கணவர் ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ? எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ. மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேக்குறேன். உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சிட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க லோலோலோலோன்னு அலையிட்டேன் சார். மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கே இந்த வேலையை கொடுக்குறேன். ஆர்டரை டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க. நீங்க போகலாம். தேங்க்யூ வெரி மச் சார். நோ மென்ஷன். என்னது, வேலையை கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் ஒய்ஃப் என் மேல கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிடுறான். ட்ரிங் 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 ஃபோன் கால், படபடபட ஒரே தலைவலி. அந்த சமயத்துல நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஷட் அப், ஐ சே கெட் அவுட். தேங்க்யூ சார். பொம்பளைங்களை பார்த்த உடனே வேலை கொடுக்குறீங்க பாருங்க, நல்ல பாலிசி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேன். மிஸ்டர் வாசு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன சார்? என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா, பிள்ளை. எனக்கு தெரியும்.
நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனில வேலை செய்யக்கூடாது. அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்திருக்கேன். God bless you. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள். கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வேற கொண்டாடணுமா? வாங்க வாங்க வாங்க. என்னய்யா வேலை தேடி போறீங்க, என்ன ஆச்சு? நோ வேகன்சி, வேலை காலி இல்ல. அல்லிராணி, நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிலைமைய பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்யா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி ஆடுற காலம். அவங்களுக்கு தான் இப்ப எதிர்காலமே. உங்களை மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க? நல்லா சொல்றீங்கக்கா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டுறாடா அந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேற யாரும் கிடைக்குமா? பியூன் வேலை காலி இல்ல, ஹெட்மாஸ்டர் வேலை காலி இருக்கு. கிண்டலாடா. இந்த பாருங்க, அவங்க கிட்ட ஏன் சொல்லிக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சேன்னு உங்களுக்கு பொறாமையா? ஆமா, அம்மா ஆபீஸுக்கு போவீங்க, நான் வீட்டுல உட்கார்ந்து சமைக்காதா? இன்டர்வியூல என்ன சொன்ன? கடமை தவற மாட்டேனியா? இப்பவே சம்பாத்து கூட்டிட்டு போறேன், தண்டவாளத்தையும் தலையை குடுக்குறேன். இருங்க, நீங்க தண்டவாளத்தில் தலையை கொடுக்கறதுக்கு சம்பத்ததுக்கு பாவம். உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா? அப்ப பாக்குறேன், நீ கடமையை நிறைவேற்றியா இல்ல அலறி அடிச்சு என்ன பார்க்க வரையான்னு. அங்கிள், அங்கிள், என்ன என்ன? தண்டவாளம் வேணாம். அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும். முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு இப்பவே புறப்படுங்க. ஏய் ஏய், என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன, நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன். எனக்கு ஒண்ணு வேணும். மலதி, மலதி, நீ வேலை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்தது? ப்ளீஸ் இத பாரு, அழாத. நான் இனிமே சலிச்சுக்கவே மாட்டேன். அவ உன் பண்டாக்கி தானையா? ஏயா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்ற மாதிரி இழுத்துனால அற முடியா? அவ என்ன சார் தப்பு பண்ணா? சார், என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் ஏன் ஏன்? நான் ஆபீஸுக்கு போவேனா இல்ல சமையல கவனிப்பேனா? நான் இருக்கிற போது வீட்டு வேலையை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும்? இருந்தாலும் வாசு, உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. மாலதி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. எனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியில, நீ உள்ள. அதுதான் நல்ல தாம்பத்தியம். நாம தான் நல்ல தம்பதிகள். மாலதி, சமையலும் கதவுக்கும் தர போடணும். என்ன கலா? கலா 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 கலா, நீ நல்ல நேரத்துக்கு கொண்ட. இந்த சாம்பார் எப்படி கலா செய்யறது? ஐயோ மாலதி, நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெகுளித்தனமா இருக்கிறீ. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாது. நாங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழறது? கலா, நீ சொல்லுமா, நான் எழுதிக்கிறேன். முதல்ல துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். இருங்க, துவரம் பருப்பை வேக வச்சுக்கணும். அப்புறமா புளியை கரைச்சு அதோட சேர்த்துக்கணும். 2மா பொங்கி வந்ததும் அந்த மசாலா சாமான்ல இந்த மசாலா சாமான என்ன? ஐயோ ஐயோ, ஹோட்டல்ல மசாலா தோசைக்குள்ள வைப்பாங்க, அதுதான் எனக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க. அது கூட இல்ல, நான் விபர் மசாலா எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. குட் மார்னிங் பால மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா கையில? மாஜாக்கா கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வரேன். நல்ல சமயத்துல வந்தடா. இந்த தெரு முனைக்கு போய் ஒரு ரேஸ் புத்தகம் வாங்கிட்டு வா. குதிரை புத்தகமா? அத நான் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் அக்காளும். அக்கா கூட பிறந்தவளா உனக்கு? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த? நான் கொண்டு உங்க வீட்டுக்கு வரல, மாஜாக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். ஹாய் மாஜாக்கா. இருடா சம்பத். சார் சார், நான் ஆபீஸ் போறதுக்கு இன்னும் ரெடி ஆகவே இல்ல. ஆபீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். ஓசியில பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் போன்ல. அப்படியா? உங்க போன் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ வாடா சம்பத். ஏண்டா சம்பத், இந்த அவுத்திக்கீரை எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? கர்மா கர்மா, இது அவுத்திக்கீரை இல்ல, சிறுக்கீரை. ஓஹோ, சிறுக்கீரையா? என்ன யாரும் சத்தம் போடக்கூடாது, போகல. இந்த ஹால் 2 பேருக்கும் பொதுதானே? என்ன கேட்ட? கீரை கொண்டாட சம்பத். போன் எனக்கா இருக்குமோ? ஹலோ, ஹாய் ரமேஷ், how are you sweetie? வெளியூர் போறவா? நானும் வரமா? ஓய், கண்டிப்பா வரேன். என்ன யார் கேட்கறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே. புரியா? ஒட்டு கேட்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் சம்பத், உனக்கு என்ன இதெல்லாம்? என் தலைவிதி படி நடக்கட்டும், நீ ஏண்டா அடி வாங்குற? யார் என்ன பண்ணிட்டா? என் பிசினஸ் விஷயமா 1000 பேசுவேன், அதை கேட்க பொடியா யார்? அடடா சம்பத், என்னடா இங்க சத்தம்? போன்ல ஏமா ஏதாவது வம்பு கிடைக்குமான்னு அலையிறியா? ஆமா சார், காலையில பொழுதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேட்கிறேன்?
என்ன கேளு. பிரமீள்னு ஒருத்தி. ஓஹோ, வயசு என்னவோ? 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ? அவ வெளியூர் போக போறாளா, என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போக போறேன். இப்ப யார் என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப தப்புன்னு போச்சு சார். ரொம்ப கேட்ட மாதிரியே இல்ல, ஏதோ ரேடியோ விளம்பரம் கேட்ட மாதிரி இருந்தது இல்லடா. என்ன 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 பாயா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில அவதான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. ஆமா, ஏதோ சத்த கிட்ட இருந்துச்சு. அது வந்து யாரோ பிரமீளாவா, வயசு 19. அவளை இவர் ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுறாரா. அவ என்னமோ வெளியூர் போறாளா, இவர் என்னமோ அவர் கூடவே போறாரா. ஏன் சார் திரும்பி வருவீங்கல்ல? அத பத்தி உனக்கு இல்லையா? சார், நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாமே நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். இந்த அம்மா இன்னும் அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க. சொல்லி வை. சார் சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்த வை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டம்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரவா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க போகவும் முடியாது. நீங்க யார கேட்க? தரித்திரத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்ல காலம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவளோட 2 எழுத்து கலா, அவ்வளவுதான். மற்றவங்க மறப்பாங்க, நான் நேர்மையா சொல்றேன். காரணம், நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படைன்னு சொன்னீங்களே, அது சரி. ஆனா 2வது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளவு நல்லா கேக்குறேன். என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ ஸ்நேகிதிக்காக வாதாட வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம் சார். உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு. பொண்டாட்டிக்கு பயந்த பையன். நீ கவலைப்படாதக்கா, நாங்களா இருக்கோம் உனக்கு. நான் இனிமே வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லைன்னு எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிட்டதுனால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி, போய் அவர் வெளியே போகாத இருக்கிற வழியை பாரு. போடி பைத்தியக்காரி, நீ ஒண்ணு பயப்படாத. அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்துரு. நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்களும் பாத்துக்கிறோம். ஐயோ, எதுக்கும் கதவு சாத்தி வச்சுங்க. ஏண்டா சம்பத், யார் அந்த பிரமீள்? யார் பார்த்த அந்த சனியனை? சார், யாரியா? இங்க பாகவதர் பட்டுன்னு. சத்தியமா நான் இல்ல, இவன் நான் தான் சார். என் பொண்ணுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணும். உங்க பொண்ணுக்கா? வெரி குட் வெரி குட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்திருக்கீங்களா? வாங்க சார், நீங்க வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சங்கீதம் வேணும்? மேல்நாடு வேணுமா இல்ல கீழ்நாடே விடட்டா? என் பொண்ணை சினிமாவில பின்னணி பாட வைக்கலாம். வெப்பமே வெப்பமே, எவன் செத்தா நம்ம கிட்ட. இதான் என் அட்ரஸ். வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கணும். மாசம் எவ்வளவு கேக்குறீங்க? நான் கலைக்காக சேவை செய்யறவன். எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பளை சிஷ்யன். அப்ப இந்தாங்க அட்வான்ஸ். நான் வரட்டுங்களா? பொண்ணு பேரை சொல்லாமே போறீங்களே. நளினி. நளினி, ரம்யமான பேர். லக்கி சொல்லடா நீ. உனக்கு என்ன குறைச்சல்? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர். வா ஜெயா. அப்பாவோட வந்திருக்கியா? வாங்க ஜெயா, வாங்க வாங்க, உட்காருங்க. வெத்ததோட விடப்படாதா, கூடவே சுத்தரமா. அட்வான்ஸ். என்ன பாட்டு சொல்லி கொடுத்தோமா? क्या कर सजनी सर? இங்க பாடு. क्या कर सजनी हाय न पालम. ஆபீஸ் போறியா? லீவா? நீ பாடுமா. क्या कर सजनी हाय न पालम. நீங்க பாடம் நடத்துங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு மெல்ல வாங்க, ஒண்ணும் அவசரம் இல்ல. பாடுமா. क्या कर सजनी हाय न पालम. பாடுமா. क्या कर सजनी हाय न. ஏ, குழந்தை வெக்கப்படுதல, போடா. ஆண்டி போட. क्या कर துரும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லு ஜெய், சொல்லு ஜெய். வெக்கமா இருக்கு. சகஜம் ஜெய், சகஜம் ஜெய். நான் ஆம்பளை இல்லையா, அதனாலதான் பொம்பளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும்போது கூச்சமா இருக்குது. நான் ஒருத்தர மனப்பூர்வமா விரும்புறேன். அத நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவட உச்சிதமா பண்ணல. இருக்கும், நீ ஆரம்பிச்சு வை, நான் தொடர்றேன். மாஸ்டர், நீங்க தவறா நினைச்சிட்டீங்க. இப்ப போனாரே ராஜு, அவரைதான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன். டேய் சம்பத், எங்க அப்பா பங்களால மிலிட்டரி சாப்பாடு தனி, சிவில் சாப்பாடு தனி, 5-6 சமயக்காரனுங்க. போறவனும் வரவனும் அவன் தின்னுட்டு போயிட்டு இருப்பான்டா. என் நிலைமைய பாத்தியா? அவ ஆபீஸுக்கு போறா,
இவன் இங்க சமையல் பண்றான். யோ வாய, அட வாய. ஏயா இப்படி ஆம்பளைங்க மானத்தை வாங்குற? ஏன் சார் நீங்க பெரிய கவர்னர் உத்தியோகம் பாக்குறவன் நினைப்பா சார். பொண்டாட்டியை துன்புறுத்துறதும் ரேஸுக்கு போறதும் சீட்டாடுற வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய்ஃப் இருந்தா சொல்லிருப்பா. நான் சொல்ல மாட்டேனே, எனக்கே இது தைரியம். சரியா மாமா? கரெக்டா? சம்பத், மாலதி வர நேரம் தான். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் இல்லையா? கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம பங்களா விட்டோம் இல்லையா? அந்த பணத்தை நீங்க வசூல் பண்ணணும். நாய் பார்த்தோமே, அது நம்ம சீப்பா வாங்கணும். அப்புறம் நின்றுகிட்டே இருக்கேன், நான் உனக்கு ஏதாவது ட்ரிங்க் கொண்டு வரேன். உட்கார். உதவி இது உங்களுக்கே நியாயமா இருக்கு? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியும். சரி நீங்க ஏறு, நானே ட்ரிங்க் தயார் பண்ணி எடுத்து போறேன். குட் ஈவினிங். நீங்க தான் ஸ்வீட்டி பிரமிளாவா? ஏண்டி இந்த குடும்பத்தை கெட்டுதான் ஆகணுமா? ஓ, நீ தான் பாலுடைய வைஃபா? நான் மட்டும் பாலுவோட வைஃபா இருந்தா நீ போட்டிருக்கிய இந்த கொண்டை அது இந்நேரம் என் கையில இருக்கும். உன் கண்ணம் பவுடர் போடாமலே செவந்திருக்கும், தெரிஞ்சுக்கும். நான்சென்ஸ். What do you mean? I mean what I say. இந்த பாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உன் பல்ல ஒட்டப்பேன். What? You break my teeth? பாலு என்ன பாலு? அவர் உனக்கு துணையா? பாரு, நீ மயக்கி வச்சிருக்கே பாலு. அவர் வைஃப் ஒரு வாயில்லாத பூச்சி. அந்த நல்ல வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு. ஏன் சார், இதுதான் உங்க குடும்பமா? கலாவோட சார்பில் நான் கேட்கிறேன், உங்க போக்க நீங்க மாத்திக்கவே போறது இல்லையா? நீ சாப்பிடு ஸ்வீட்டி. எனக்கு ட்ரிங்க் வேண்டாம், நம்ம முதல்ல வெளியே போய் பேசுவோம். இந்த அம்மா ஒரு டைப்பா பேசுதே. அவ ஒரு டைப்பிஸ்ட், அப்படித்தான் பேசுவா. நீ சாப்பிடு. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது ஏன் கேக்குறீங்க? வர வர சிஷ்யங்க ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க. இந்த சப்த சுரங்கள் அதுங்க வாயில மாட்டிட்டு படுற பாடுறது. பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ்? ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும். இந்த பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளைக்கு கட்டுறவன் ட்ரெஸ்ஸா? பெண்ணை கட்ட வர்றவன் பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவன் பாடி காட்டணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஐயோ ஐயோ, நானு பெரிய கலைஞர், சங்கீதத்தை என்கிட்ட விட்டுருங்க. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நளினி. நளினி கூப்பிடுங்க. நளினி இதோ வந்துட்டேன்டா. ஆஹா ஆஹா, இனிமையான குரல். தென்னாட்டு லலிதா பவர் இல்ல லதா மங்கேஷ்கரா வருவா. வருவா, வந்துட்டான். இதுவா நளினி? ஆமா. எம்மாடி, மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுப்பா. பண்புள்ள பெண். இவ பாடின என்ன பாடாட்டி இல்ல. யாரோ இவளுக்காயா நான் பாட்டு சொல்லி தரணும்? சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், அதனால தப்பு இல்ல. ஏம்மா குழந்தை, உனக்கு என்ன மாதிரி பாட்டு தேவை? எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை. என்ன பாட்டு வேணும்? எனக்கு உன்னை கண் தேடுதே பாட்டு தான் வேணும். தேவையா? பாடுமா. உன்னை கண் தேடுதே பாடு. ஐயா, இந்த மாமா பாட்டே தெரியல. இந்த இடத்துல விக்கணும். உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய் காசுக்கு விற்கவும் விற்குவான், வாங்கி எடுப்பாங்க. கொள்ளாம இருக்க பாரியா. நளினியா நளினி தம்மா தூடு தேசல நண்ட போடாது. நீ அழுதாலும் சரி, முட்டிக்கிட்டாலும் சரி, நான் ஏன் வரையில சேர்த்துக்கிட்டேன். உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடு. என்னையே இப்படி ஆடு சித்திரவதை செய்றீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு. இதை மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. உன் கூட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? அதான் ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம். ஆனா அதை நினைச்ச பார்க்க கூட நான் தயாரா இல்லை. ஒப்பாரி எனக்கு தேவையில்லை. ஒப்புதல் கடிதத்துல கையெழுத்து தான் தேவை. என்ன மனுஷன், ஆனாலும் இவனுக்கு ரொம்ப பிடிவா. நான் மட்டும் கலாவோட நிலைமையில் இருந்தா இந்நேரம் கையெழுத்து போட்டு பேப்பரை முகத்துல வீசி எரிஞ்சிருப்பேன். என்னடி இப்படி ஆத்திரப்படலாமா? பொறுமையா இருக்கலாம். உனக்கு ஒரு குப்பை, இந்த வீட்டுக்கு ஒரு குப்பை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. மன்னிக்கணும். இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்ப அவங்க கதி அதை பத்தி எனக்கு கேட்கறீங்க. எனக்கு வேண்டியதுமா அதை கேட்டு விடுதலை. அவ்வளவுதான். விடுதலை? உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கலாவுக்கு விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். சத்தம் போடாதீங்க சார். பெண்கள் 10ஆம் வசதியா இருந்த காலம் இல்லை இது. உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்க விருப்பம் இல்ல, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அதனால கலாவோட வாழ்க்கை ஒண்ணு பாழாயிடும். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே, நான் வர்றேன். நானும் எவ்வளவோ மரணங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிற மரணனை நான் பார்த்ததே இல்லை. கலா, ஏமா அழுதுகிட்டு இருக்கேன்? உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் இன்னையோட விட்டதுன்னு நினைச்சுக்க. இப்படி புருஷன் கிட்ட அடிய உதவி வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையில நீ விடுபட்ட நினைச்சு சந்தோஷப்படுமா? ஏங்க, அந்த விவாகரத்து லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சுலபத்துல விவாகரத்து செஞ்சிட முடியுமா? அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத கலா. மாலதி, இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தொலை செய்ய முடியும். இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒருவித பிரயோஜனமும் இல்ல. நீ படிச்சிருக்க, ஒரு வேலை தேடிக்க, உன்னாலேயும் தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிச்சு காட்டு. ஆமா கலா. என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க ஏன் அழறீங்க? நல்லா இருக்க நீங்க அவளுக்கு தைரியம் சொல்ற லட்சணம். போங்க உள்ள. நீ வாக்கலா. உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் டெலிவரி வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏங்க, ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கலாவை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? அதுல பாரு மாலதி, இது வரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்ல. எங்க அப்பாவோட பெரிய காரை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா. ஆரம்பிச்சாச்சா உங்க பணக்கார பெருமையே? அதுக்கு இல்ல மாலதி, இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி வைக்கிறவன் சுண்டல் வைக்கிறவன் ஏஞ்சாமி நடந்து வர அப்படின்னு கேட்பான். வண்டியை வித்துட்டேன் சாமி சொல்றது. இதுல என்ன வெக்கம்? கலா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்ல மாலதி. யார்கிட்ட லெட்டர் வந்திருக்கு? என்ன எதுவுமே கேட்காது. கலா, உன்னுடைய நலன்ல அக்கறை வச்சிருக்கிற என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இல்ல மாலதி, துரதிருஷ்டம் இப்படி என்ன தொடர்ந்து வரும்னு நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கல. கலா, நீ இப்படி வருத்தப்படும்படியா அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது. வணக்கம் பல. காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டுவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். அதே உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதை ஒரு கோவிலுக்கு எழுதிவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரும் புதன்கிழமை என்று அங்கு வந்து சேருகிறேன். நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவே நேரில். இப்படிக்கு மேனேஜர் பரமானந்த். அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானா உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும்? யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். அட, கோவிச்சுட்டு ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கி இருக்கேன்னு அட்ரஸ் கொடுத்திருந்தா அட வாயா அப்படி தந்தி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா? என்ன மனுஷன்? அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே. அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போறார். சொல்லிட்டேனே, எப்படி வருவார்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் மேனேஜர் கொண்டு வர போற 2 லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம். எப்படி எப்படி என்ன கொஞ்சம் சிந்திக்க விடுங்க. சங்கீதமோ வியாபாரமோ, எனக்கு நிறைய பெண்கள் வரணும். அவங்கள நாலா பக்கத்திலையும் காதலிக்கணும். அப்ப நான் உன் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும். அப்பா அப்பா, மகனே மகனே, வாங்கு வாங்கு, வந்தே வந்தே. அயோக்கிய பையல, ஏண்டா அதுல 5 போட்டேன் இதுல 10 போட்டேன்னு சொன்னியே, இப்ப நீ எதுல போட்டேன்னு தெரியுதுடா. இந்த கம்பி கலவாடியில 5, இதுல 5, இவன் தலையில 5. இலை உன் தலையில தான் 5 போட்டானே, ஒரு 2 அண்ணா கொடுத்தது எடுக்கப்படாது. பாக்கி ஏதாவது இருக்காடா முண்டா? சுத்தம். அவன் தான் கெட்டு சீரழிஞ்சான். நீ யாவது புத்திமதி சொல்லக்கூடாதா? சும்மா இருக்க சார். அவன் திருந்தரவே சொல்லிதான் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போனேன். ஏன்? ஆமாப்பா,
பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் எல்லாம் என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தம்பி உனக்கு பைத்தியமா இல்லையாங்கிறத உங்க அப்பாவுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அவங்க ரத்தத்தை குத்தி பீச்சி வெளியெடுத்து பார்த்தா உங்க ஒரே புள்ள நானு என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமே நீங்க இருக்கப்படாது. என் முதலாளி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு, அதை நிறைவேற்றின கையோட ஒரு ஊருக்கு கூட்டு போறேன். எங்கடா பாக்குறேன் நான் இங்கே சொல்லு. கொஞ்சம் இருக்கப்பா. என்ன இது? கல்வி கலைவாணி. அட பாவி. ஹாய் ஹாய். என்ன இது? இதுல பிரியபடியாம நான் தெரியுறேன். இதையா? ஏன் இத பாருங்க, கலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அநேகமா நீங்க வெளியூர் போக வேண்டி வரும். அங்க போய் மிஸ்டர் பாலுவை சந்திச்சு விளையாடுறியா? என்ன நீ அந்த முரட்டு ஆசாமிய அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தேடுறது? ஆள விடு. இத பாருங்க, இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு. அவர் வந்து பாலு எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? கொஞ்சம் இருங்க. கண்டுபிடிச்சிட்டியா? ஏதோ தீர வாசனை வரல. ஆமா, பால் அடுப்புல வச்சேன். பால் தீங்குமா என்ன? கஷ்டம் கஷ்டம். ஐயோ, மாலதி, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? இல்ல கலா, நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டிருக்கேன். அதுவும் உன் பிரச்சனை காத்தா. மாலதி, நீ ஏமா எனக்காக கவலைப்படுற? நான் வாழ்க்கையில தோல்விகளையே கண்டு அழுத்து போனவோ. இத பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது கலா. உனக்கு உதவி செய்யறது என் கடமைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் அப்பனும் பிள்ளையும் புருஷன் பொண்டாட்டியுமா கையாடு. என்னது இறக்கி விடுறேன்றியா? நானே இறங்க வேண்டாம். கூலி சாமி. இந்த என்ன நாளா கொடுக்குற நீ? அதிகமா கொடுத்துட்டா சில்லறைய கூட. நான் கிண்டல் பண்றியா? ஐயோ, அவர் மூஞ்சி பார்த்தாலே தெரியலையா? ஊருக்கு புதுசுப்பா. சரியான சாகுராக்கியா. சாகுராக்கி இல்ல, உன் வண்டியில ராஜாவும் மந்திரியும் தான் வருவானா? நான் சாகுராக்கியாவே இருந்துட்டு போறேன். என்ன சார் கோச்சிக்கிட்டே பத்தியா? என்னது அசிங்கம் முடிச்சு போய் முத்தம் கொடுக்குறான்? சாரன்டாம்பா, போட்டோம் ஒரு 10 பைசா கொடுத்துருவோம். சாருன்றவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்தீங்கன்னா ஒரே சாரா தான் இருக்கும். இறங்கு. வரேன் சார். கொண்டா பொட்டியை கொடு, தூக்கிட்டு போயிடாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பொடி பழைக்க தெரியாதவளே, நீ சும்மா இரு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். கலாமா, கலாமா, என் லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. ஓஹோ, இவர்தான் மேனேஜர் சாரா? இன்னும் நான் தான் மேனேஜர் சார். நமஸ்காரம். அதேதான். நான் இந்த போர்ஷன்ல குடியிருக்கேன். நான் முன்னால வந்தப்போ இது காலியா இருந்தது. இப்ப ஆள் இருக்கு. கலாமா, இவன் ஒரே மவன். பேரு பட்டு. ரொம்ப நல்லா பாடுவேன். அதை விடுங்க, என் மவன். ஆமா, போன தடவை வந்தப்ப பாலு தம்பிய பார்க்க முடியல. இப்ப எங்க அவரு? அவர் வந்து அதவர புருஷன் மாலதி. இவர்தான் கலாவோட புருஷன். மாலதி, இன்னும் என்னடி வெக்கம் சார்? இவங்க 2 பேருக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை. புருஷன் பொஞ்சாதி சண்டை தீர்த்து வைக்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு சார். இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே. இறந்து போனாரே, அவர் சொல்லி இருக்காரு இவர் ரொம்ப முன்கோபக்காரன். இப்பதான் நான் முதலா பாக்குறேன். மேனேஜர் சார் கோவக்காரரா இருந்தவர் தான். இப்பெல்லாம் பொண்டாட்டி கலான்னா ரொம்ப உயிர். மாலதி, இன்னும் என்ன கலா வைக்கும்? அவர் உண்மையிலே பிரியமா இருக்காருன்னா சாருக்கு திருப்தி தானே? மேனேஜர் சார், தம் பெரியப்பா இறந்தது கேள்விப்பட்ட உடனே அவரு கதறி அழுதுருக்காரு பாருங்க. கலாவாலேயே சமாதானப்படுத்த முடியல. இருக்காரா பின்ன? என்ன ஏன் இப்படி குழப்பற? பாலு சார், சாரி சார், அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் உங்க குழப்பிருக்க கூடாது. மேனேஜர் சார், இவர் அழுத போது கலா மட்டும் சொன்னா, மாலதி நீ பேசாம இருக்க மாட்டேன். பெரியவர் இருக்கும் போதுதான் அவர் மனசு நோக்கும்படி நடந்துகிட்டீங்க, அவரை உதாசீனப்படுத்திட்டீங்க. இப்ப அந்த நல்லவர் தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நல்லா கதறி அழுங்கன்னு சொன்னா சார். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கதறினார். ஐயோ, இப்ப எனக்கு தலையே சுத்துது. செத்து போன ஐயா இருக்காரு, கலாமாவை பத்தி ரொம்ப கவலைப்படுவார். இவர் பேர்ல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் சார், உங்க முகத்தை பார்த்தா சாது மாதிரி தெரியுது. நீங்க நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டீங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஐயா கேட்டுக்கிட்டதெல்லாம் இந்த அம்மாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு தான். சார், அவங்க இப்ப ரொம்ப திருந்திட்டாங்க சார். அப்ப இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு 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 பேசுறாங்க. ஆமா, நீங்க எந்த போர்ஷன்ல குடி இருக்கீங்க? அந்த போர்ஷன்ல. தனியாவா? அப்பா இந்த பாருங்க கலாமா, நான் லெட்டர் எழுதினபடி ஐயா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பேர்ல தான் பேங்க்ல போடுவேன். அதுவும் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடுதான் பேங்க்ல போடுவேன். அதை விட்டுட்டு இவர் என்கிட்ட கூட அப்படி இப்படின்னு சொன்னாரு. பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான். முதல்ல அதை செய்யுங்க. என்னால இப்படி எல்லாம் வேஷம் போட முடியாது. அப்போ முரட்டனமா தான் நடந்துக்குவீங்களா? சார், அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க. மேனேஜர் சார்,
உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்ல சார். இன்னொருத்தரா இருந்தா பெரியவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாய கொண்டு வந்து தரணும் நினைக்கவே மாட்டாங்க. நான் கூட இதுக்கு அப்பவே சொன்னேன், நல்லவரா நடந்தா உனக்கு என்ன சிலையா வச்சிட போறாங்க, ஆளுக்கு பாதி அமுக்கி போனேன். இவரு கேட்கலையே, உழைக்க தெரியாத கேளம். பாத்தீங்களா, எனக்கு இப்படி ஒரு மகன். பாவம், அவர் ஏதோ வெகுளித்தனமா சொல்றாரு. படிக்கிறீங்களா? அதாவதுங்க, எங்க அப்பா படிக்கல, நான் படிச்சா அவர் கௌரவம் என்ன ஆறுது, நானும் படிக்கலை. கலா, இத பாரு, ஒரு நல்ல மனசு கேட்டா போல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. மேனேஜர் சார் விருப்பம் போல 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சார், நீங்க என்ன பண்றீங்க? உங்க போஷனுக்கு போறீங்க. சாமி முன்னால் நின்னு, சாமி இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம் வேண்டிக்கங்க சார். போங்க சார், போங்க கலா. குவாலிட்டி என்ன கலா, சாமி கும்பிடுதானே, போ வா சார், கையெடுத்து கும்பிடுறேன், வாங்க சார். போ கலா. எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க ஆள்லயே தங்கிக்கிறோம். ஆமா, நீ எந்த ஊரு? எனக்கு வந்து தஞ்சாவூர். பெரியவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களோ? ஆமாங்க, நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு. என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். என்ன அப்பா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது. இவளையே எனக்கு கட்டி வச்சிருக்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிச்சு. அப்பா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா. நீ துணிச்சக்காரி, தைரியசாலி, புத்திசாலி, இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன வம்பல மாட்டி வர்ற பாரு, அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெரிய தியாகம் செஞ்சா நினைப்பா. வாசு, நீங்க உங்க வழக்கமான பயத்துல குழப்பம் அடைறீங்க. முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கலாவை தேடி வந்த அதிர்ஷ்டம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வாசு நான் துணிஞ்சு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். மாலதி, என் மேல பரிதாபப்பட்டு நீ இந்த பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும்? பெரிய வெளி உலகம். நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தால உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சதா? இது நீயா எதையாவது கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். இத பாரு கலா, மேனேஜர் ஒரு 2-3 நாளைக்கு தான் இங்க இருக்க போறாரு. அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா? உன் புருஷன் இருந்த போதும் நீ சுகப்படல. உன்னை அவர் இப்படி இருக்கிறதே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணுமான்னு தான் கலா நான் கேட்கிறேன். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி. கலா, எந்த விபரீதமே ஏற்படாதுமா. மேனேஜர் நான் சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இத பாரு, பணம் நம்ம கைக்கு வரட்டும். உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்தாது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேமா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. என்னங்க தயவு செஞ்சது நான் சொல்றது கேளுங்களேன். இத பாருங்களேன், இந்த திட்டத்தோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க கலாவோட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிடணும். ஆமா, அசந்து போறானோ இல்ல நம்ம எல்லாரும் உள்ள தள்ளுறானோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, மேனேஜர் வர சமயம் காரியத்தை கெடுத்துறாதீங்க. நீங்க தான் தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் மாலதி, இத நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. கலா, உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு இந்த நாடகத்தை நீ விரசமா நினைக்கலாம். இத பாரு, நாம எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க. மனசுதான் காரணமே தவிர களங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லம்மா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. என்னங்க இத பாருங்க, ஒண்ணு சொல்றேன். மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முந்தானி பிடிச்சிட்டு நினைக்க வேணாம், புரிஞ்சுதா? இத பாரு, ஆனா ஒரு கண்டிஷன். நீயும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எங்க கூடவே இருக்கணும். என்ன தனியா விட்டுட்டு போக கூடாது. எங்கேயும் போல, வாங்க. என்ன பண்றது, அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. பாத்திருப்பீங்களா? தோட்டமா? பாத்திருக்கேன். இந்த செடி கொடி மரம். ஆமா, அதுதான் தோட்டம். அத உங்க பேர்ல எழுதுறதா இருந்தாரு. நீங்க கொஞ்சம் புடிவாதம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி விட்டாயோ. எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? இல்லப்பா, பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தேன். என்ன ஆனா ஐஸ் புரோட்டுக்காரன் அது வியாபாரத்துல பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சான். இப்போ புதுசா மசாலா கடை கடவுன்னு வச்சிருக்கான். மேற்கொண்டு 500 ரூபாய் கடன் கேட்டான். பயந்து போய் ஓடியாந்துட்டேன். காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. என்ன அந்த அம்மா கை இப்படி உதறுது? அம்மா கை அது ஏற்கனவே குளிர் ஜுரம். உங்களை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓஹோ, காஃபி A1 முண்டா, டீடா, அப்ப டீ A1. வணக்கம் மேனேஜர் சார். ஹாய் மிஸ் மாலதி, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடை வீட்டுக்கு போகும்போது கூட நானு என்ன சார் நெருங்கி பேசுறீங்க? அவங்க ஒரு மாதிரி, நானும் அதே மாதிரி. மேடம் மறையா என்னையா அவரையா மாலு சார், தயவு பண்ணி மன்னிச்சுக்கலாம் சார். அம்மா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காரம்மா. அதான் நல்ல சார், அறியாத பிள்ளை தானே. ஆமா, அறியாத பொண்ணு தானே அறியாத பையனை பத்தி தெரியும். மேடம் என்ன சார் உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. உங்க அப்பா சொல்றபடி கேளுங்க சார். யாரோ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டியா? எல்லாமே ஆளுக்குள்ளதானா? அவங்கள பத்தி உனக்கு கவலை. சும்மா இருப்பா. எங்க மிஸ் பாலதி, உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்குமே. இந்த பாருங்க, இந்த வீணையில ஏன்டா இது வீணையா இல்ல பிடில? இது பிடில இதுக்குள்ள ஒரு டியூன் வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? கர்மம் வேண்டா, பாட போறியா? ஏன் நீங்க ஓட போறீங்களா?
நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்திலே. எனக்கு தெரியும், எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவங்கிட பெண்ணு. உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்ல பார்க்கலாம். எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவை தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க. அதே எப்படி கண்டுபிடிச்ச பிரமே? இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம். அது சரி, இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். அத பத்தி கேட்காத. பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்து வந்தே இல்ல. நான் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை உன் தலையில வைக்கவா? அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உள்ள போய் காபி கொண்டு வாங்க, தலை வலிக்குது. என்னது? காபி நான் கொண்டு வரவா? கொண்டு வந்தா என்ன? சரி சரி சரி, கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர. என்ன சார் அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் வந்து கேலண்டர்ல என்ன தேதின்னு பார்த்தேன். 17. 17? நான் தேதியை சொன்னேன். நான் மாத்திரம் என்ன வயசா சொன்னேன்? என்ன சார் நீங்க உள்ள பார்க்க கூடாது சார். இந்த பாருங்க, சின்ன பசங்க விவகாரத்தை தலையிட்டீங்க, என்ன கெட்ட கோவம் வரும். உங்க போஸ்டலுக்கு போங்க. ஏன் சார், உங்க அப்பா பின்கேட்ல குளிக்க போயிருக்காரு, நீங்க குளிக்க போற? நல்லா இருக்க. போன வாரம் தான் குளிச்சிருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? சச்சா, சுத்த அசிங்கம் பிடிச்ச பைசா. நீங்க தெரியல, தள்ளி இருக்கணும். இந்த பாருங்க, உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க இங்க அப்படியே எங்க அப்பா எதிரில நல்லா நடிக்கிறீங்க. அது என் பேர்ல தப்பு இல்ல. நீங்க எங்க அப்பா முன்னால உங்க மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அது என்னங்க அது? நீங்க 4 வார்த்தை பேசினா அவங்க பதிலுக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்க. நீங்க அத சொல்றீங்களா? நான் அதை மாத்திரம் தான் பார்த்தேன். மிஸ்டர் பட்டு, தோத்து பேசாத, எனக்கு பிடிக்காது. அவளுக்கு 4 பேர் இதுலதான் கூச்சம், உள்ள ஒரே அரட்டை. இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க. இந்த ஹாலே தான் உங்களுக்கு கதியா. எப்படி சார் போக முடியும்? நாம பேசிக்கிட்டு இருக்கோமே. பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு, நீங்க போலாம். போ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, இந்த மாலதி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம். அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு ஜாதகம் எங்க கேட்டா கிடைக்கும்? சார், அவளுக்கு ஜாதகமே இல்ல சார். ஜலகண்டேஸ்வரா வாங்க சார். எங்க அப்பா இருக்காரு, மில்லுக்கு பிறந்தவர். சங்குதான் வரவே மாட்டாரு. எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகினி. என்னங்க இது? முதலாளி உள்ள என் கால்ல விழுவீங்க. பூஜை செஞ்சவன் கால்ல விழுந்தா பாதி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. தயவு பண்ணி நீங்களும் பூஜை பண்ணுங்க, என் புண்ணியத்தை பறிக்காதீங்க. அட பாவியலே, நீங்க இருக்கிறீங்க. சும்மா இருப்பா. சும்மாவா கால்ல விழுந்தாரு? 1 2 2 லட்சம் ரூபாய். அதுக்கு பாத பூஜையே பண்ணலாம். தம்பி, நீங்களும் உங்க சம்சாரம் ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை 2 லட்சத்தையும் பேங்க்ல போட்டு விடுறேன். நமஸ்காரம் மேனேஜர் சார். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பட்டுக்கு உங்க நெத்தி போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சைக்கிள் இந்த பக்கம் பாத்தீங்களா? மேனேஜர் சார், இங்க வசதி இல்லைன்னா உங்களுக்கு ஹோட்டல்லயா ரூம் போடலாம். 2-3 நாளைக்கு எதுக்குங்க ரூம்? அது வேற செலவு. நான் இங்கேயே தங்கி விடுறேன். அப்படிங்களா? எங்க அப்பா இந்த இடத்த விட்டு போறாரு, நான் போக போறதில்ல. இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நந்தி சௌக்கியமா இருக்கீங்களா? சம்பத் 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 ஏண்டா கோச்சிட்டு போனாரு அங்கிள்? ஊர்ல இருந்து வந்துட்டாரா? எல்லாம் வந்துட்டாரு. டேய், உங்க அக்கா என்கிட்ட 50 ரூபாய் பணம் கிட்ட தர வாடா. எங்க அக்கா வந்து பணம் கேட்கறீங்க. டேய், உங்க அக்கா பணம் கேட்டாரா? ஏண்டா உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது? மூடிட்டாங்க. இங்க வாங்க. ஐயா வந்தேன் சார், உங்களை இல்ல சார், பையன். டேய், இன்னைக்கு நான் உனக்கு பள்ளிக்கூடம் திறக்க சொல்றேன். வாயும் கூட பேசாம வாடா. போடா, அண்ணன் சொல்றேன். அண்ணி கூட்டா போடா. என்ன பூச்சி பூச்சி? ஐயா யார்கிட்ட பொடியா? இவன் எனக்கும் மாலதிக்கும், ஐ மீன் எனக்கும் கலாவுக்கும் வேண்டிய விட்டு பையன். அடிக்கடி இங்க வருவான் போவான், சம்பந்தம் இல்லாம வளருவான். புத்தி கொஞ்சம் வளரல. இன்னும் எங்க அப்பனுக்கே வளரல. பொடி பையன். இவருக்கு வளர்ந்தானே வளராட்டி என்ன? ஏண்டா இப்ப புரிஞ்சுதா? பாத்திரம் எடுத்துக்க. வயஸ் 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 வயஸ். ஏக்கா நீங்க சொன்ன மேனேஜர் மாமா இவர்தானா? வணக்கம். ஏக்கா நீங்க சொன்ன பைத்தியம் இவர்தானா? சொல்ல கட்டி அழுதுல. நான் சொல்ற சின்ன பையன் புத்தி வரலன்னு. போடா போடா போங்க போங்க. 2 காதலிகளுடன் வாலிபர் தற்கொலை. வயது 60. என்னடா 60? இவங்களா வாலிபர்கள்? சார் சார். என்னப்பா சார்? நான் தான். என்ன மிஸ்டர் பாலுவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்கிட்ட கூட கொடுத்து விடுறேன். அவரை நேரடியா பார்த்து இந்த லெட்டர் கொடுத்து இந்த டெலிவரி புக்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். டெலிவரி? பிரசவ ஆஸ்பத்திரியில இருந்து வர்றியா? இல்லைங்க, நான் வெங்கடாஜலம் வட்டி கடையில இருந்து வர்றேன். வட்டி கடையா? பாலு தம்பி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா? ஆமா, நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இல்லையா, நான் கொஞ்சம் பணம் வாங்கணும், அதுக்காக சொல்றேன். நீங்க என்ன கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. புரியாத போல இருக்கு. பாலு தம்பி, பாலு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழுத்து போறதா? மூச்சு. என்ன கையில ரத்தம்? உதவியா?
காயை நினைக்கிறேன் விரல நினைக்கிட்டேன் அப்பப்பா போய் டாக்டர் கூட்டு வா. ஆமா வேண்டாங்க வேண்டாம், நானே அவர் கட்டு போட்டேன். என்னங்க ரொம்ப வலிக்குதா? சரி சரி. என்னடா நீங்க ஏங்க கட்டவனுக்கு தலப்பா கட்டிக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. என்னங்க நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? என்னடா அநியாயமா இருக்குது? புருஷனான விரல வெட்டிக்கிட்டு ரத்த வெள்ளத்துல முதக்கிறான், கட்டுல பொண்டாட்டி கல்லு மாதிரி கையை கட்டிட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த பாருமா விரல் குறைஞ்சா குறையட்டும், அதுக்காக உன் புடவை குறையணுமா? வந்துருமா. வலி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம். என்ன சார் அவங்களுக்கு ரத்தத்தை கண்டா பயம், அதனால ஒதுங்கி இருக்காங்க. ஆமா தம்பி, வட்டிக்கடை ரசீதுல ரத்தத்துல கையெழுத்து போடுவீங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி போதும் வந்துருமா. மலு 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 சரி சரி, நான் முன்னால போறேன், நீ பின்னால வாடுறேன். விரலுக்கு வெண்டைக்காய்க்கு வச்சா தெரியாம எல்லாத்தையும் வெட்டிக்கிறான். மாலுவுக்கு முதல் ஒரு தெரிஞ்சிருக்க நல்ல வேலை, ஒரு பெரிய ஆபத்துல வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது, இது ஒன்ன தவிர. அவர் அப்படி எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு, இது ஒன்ன தவிர. ஏன்டா அவசரப்படுற? வேணும்னா நான் சொல்லி தர்றேன். என்ன இது என்ன? ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு. விகேஆர் புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார். மலர்களில் படுத்தவள் சகுந்தலை அந்நாளில் என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி நாளில் சலமி 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 I love you. அந்த பக்கம் வாழ்ந்தவன் இந்த நேரத்துல மாலை ரூமுக்குள்ள போறான். உங்க முதலாளி பையன் இருக்கானே பாலு, அவன் பரமயோகியன். கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான். இந்த போர்ஷன்ல இருக்கிற சன் ரூமை விட்டு இந்த நேரத்துல அவன் இந்த போர்ஷன்ல இருக்கிற மாலை ரூமுக்குள்ள போறான். போமாட்டானே? போனானே. எங்க போனா? பாத்தரே ஐயோ மரமண்டை ஏறவே மாட்டேங்குதுப்பா. இப்போ நியாயப்படி அவன் ரூம் கதவை தட்டின உடனே அவன் வெளியே வரணுமா வேண்டாமா? வருவானே. நீங்க கூட்டு வாங்க. என்னத்துக்கு மரியாதை? இருக்கும் போது மரியாதை கொடுப்பாங்க, இருக்கும் போது அப்படிதான். ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பையனுக்கு தாகம் எடுத்துக்கிச்சு, தண்ணி வேணுமா? இத கொண்டு வரேன். இப்படி போனா உங்களுக்கு எது வேண்டாலும் என்ன தயங்காம எழுப்புங்க. எழுப்புறேன். நீங்க போங்க, நீங்க கதை போட்டி படுத்துக்கங்க. ஏடா சொப்பரத்தை கட்டுட்டியா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம என்ன கேட்டுக்கோ. ஆமா, இந்த கதவுக்கு பதிலா இந்த கதவை தட்டி இருந்தா மாட்டிட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொருத்தன் கதவா போய் தட்டு, ஒரு சம்பு தண்ணி கொடுப்பான். அவன் கேட்பான், இதெல்லாம் குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கான்ட்டு. பழுத்து தொலைடா. ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டே. என்னடா இது? ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டேஸ்வரா சிக்கல் வச்சேன். சிக்கல பாரு. அப்பா அது வேற ஒண்ணு இல்ல. அப்பவே நான் பாடி முடிஞ்ச உடனே யோசனை பண்ணேன், என்னடா மாணவிக்கு இவ்வளவு ஜடதானா அப்படின்னு. நீ அப்படி திரும்பி படுத்திருந்தியா? அப்படி திரும்பி படுத்தா ஜட வந்துருமா? சரி சரி, அதை பத்தி நீ பேசாம பிரிச்சு போட்டு படுத்துரு. பிரிக்க மாட்டேன், பழையபடி நீ போட்டுடுவ.
மறுபடியும் போறான். சொப்பன கப்பன கண்டு வளர்றியா? ஐயோ நான் என் கண்ணால பார்த்தேன். மாட்டிக்கிட்டான். படுக்க போய் அவனை கொண்டுடுவேன். ஐயோ தூங்க விட மாட்டேன். நேர மாசிலாமணி தெரு 9ஆம் நம்பர் வீட்டுக்கு போ. அங்க பாலுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் வாங்கின கடனை கொடுக்காம டிம்கி கொடுத்துட்டு வர்றான். அவங்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா. அப்படி அவன் தரல அவனை பெரட்டி எடுத்துட்டு. இவ்வளவுதானே 2 ரவுண்ட் பாத்துட்டு வந்தேன். இந்த மாசம் எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேண்டான்னு தான் இருந்தேன். எத்தனை டேட்டுங்க சமாளிக்கவே முடியல. கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்குங்களேன். அப்படின்னா ஒரு 5000 கொடுத்தா. பணத்தை பத்தி பேசாது. 5000 தானே கேட்டீங்க, 10,000 தரேன். ஆனா உங்க கச்சேரி தான் எனக்கு தேவை. 10,000? எங்க ஐயாவை யாருன்னு நினைச்சீங்க? அவர் ஒரு நடமாடும் கருப்பு பண பேங்க். ரவி, இந்த 12ஆம் தேதி கச்சேரிய வேணாம் சொல்லி எடுக்குமா? அத பத்தி என்ன, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. வர வர மேனேஜே தெரியல. மன்னிச்சுக்கீங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். காபி டீ ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சம்மதம். ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டங்கள் திறக்கட்டும். காதலில் நான் ஒரு காவியம். சம்மதம். ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டங்கள் திறக்கட்டும். காதலில் நான் ஒரு காவியம். ஆடுவது அத்தை மகள் என்று, தேடுவது மெத்தை சுகம் என்று, கூடுவதில் கொண்டாட்டம் உண்டாகலாம். தட்டங்கள் திறக்கட்டும். காதலில் நான் ஒரு காவியம். கனிவுடன் ஒரு சுவை தரும். இது கனிவுடன் ஒரு சுவை தரும். கனிவுடன் ஒரு சுவை தரும். இது கனிவுடன் ஒரு சுவை தரும். நில்லுங்கள் முன்னே இங்கு சொல்லுங்கள் பெண்ணே என்று கேளுங்கள் ஒன்றே ஒன்று. பின்னங்கள் திறக்கட்டும். பெண்மையில் நான் ஒரு ஓவியம். சம்மதம். ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டங்கள் திறக்கட்டும். காதலில் நான் ஒரு காவியம்.
1000 சம்மதம். ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டுங்கள் திறக்கட்டும் காதலில் நானொரு காவியம். ஒரு கோல்ட் பிளாக் சிகரெட் கொடுங்க. ஆயிரம் நிலவே பா, ஓர் 1000 நிலவே பா, தரிதாரி. என்னது தரிதாரி? சரி, வார்த்தை கிடைக்கலன்னு அப்படித்தான், வேற வழி ஒன்னும். லாலா லாலா இல்லன்னா ஹி ஹி இல்லன்னா ஹம்மிங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. 1000 நிலவே பா, இதழோரம் சுவையூர. வர வர வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தா சரி, இதழ். நான் காதல் பிச்சை கேட்கிறேன், அவ என்ன அசல் பிச்சைக்காரன் ஆகிட்டா. அதுவும் 1 நயா பைசா. எதுக்கு இருக்கட்டும், அவ என்ன சரியா பாக்கல போல இருக்குது. ஆமா, அடி மாரடி நீ அடிக்கவா இன்னும் சித்திர தங்கம் வா. ஓயா அட ஒரு பக்கம் புட்டொரு பக்கம் சூடும் பெண்ணை தேடும் கண்ணா வா. ஓயா அடி தேனடி மீனடி நீ அடி. ஐயோ, நீங்களா? நான் எதிர்பார்த்தேன். தம்பி, கதவு வழியா என்ன தம்பி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன போய் தம்பின்றீங்க? சரி அண்ணா, என்ன எட்டி பாக்குறீங்க? அண்ணா தம்பி, இந்த சகோதர பாசத்தை தவிர வேற பாசமே உங்களுக்கு தெரியாதா இல்ல வராதா? பிச்சைக்கார மாதிரி பாட்டு பாடின நீங்க தானே? கேட்டீங்களா? கேட்டீங்களா? பைசா விடுங்க. என்ன பாட்டு பாடின? அந்த பாட்டை திருப்பி பாடுங்க, போட்டுறேன். உங்க அப்பா முகத்துக்கா பாக்குறேன். அவர் முகம் பாக்குற மாதிரி இல்லையே. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்தீங்க. நீங்க ஆத்திரப்படுறீங்க. காரணம் வயசு. எனக்கு அதே வயசு, ஆனா பொறுமை. ஏங்க, உங்ககிட்ட நான் வெளிப்படையா ஒண்ணு கேட்கணுமே. இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ? ஐயா, அத பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு போட்டியே கிடையாது. ஏங்க, எங்க அப்பா உங்க ஜாதகத்தை கேக்குறாரு. எதுக்கு? குறும்புக்காரி நீங்கள். தெரிஞ்சு கொண்டே தெரியாத போல் நடிக்கிறீர்கள். எனக்கு தெரியும். தஞ்சாவூர் மாலதி, நான் ஒரு முட்டாள். ஜமக்காலத்துல வடிகட்டுல முட்டாள். எத்தனை நாளைக்கு தான் விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது. ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா? நான் உங்க அடிமை சொல்லாமல்ல. என்னங்க என்ன இதெல்லாம்? கலா, உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜாரி கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்லு. வேப்ப மரத்தாலேயே அடிக்க சொல்ல? நடக்காத. ஆசை குறைய விட மாட்டேன். இத பாருங்க, இந்த வீட்டை குடியிருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஞாபகம் இருக்கட்டும். என்னங்க நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு பணமும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன் அவசரப்படுற? இதுக்காக அவ பணத்தை விடுறது? பெரியவர் என்னமோ நல்லவர் தான், இதுதான் கொஞ்சம் துள்ளுது. ஐயா, பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது துள்ளாத துள்ள, அதெல்லாம் ஒரு காலம். மிஸ்டர், நீங்க மூட்ல இல்ல. இத பாருங்க, உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும். போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. என்னங்க, தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க. மனது இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வெளியே போறதா சொன்னா நீங்க பயப்படுவீங்க இல்லையா? அதனால ஆபீஸுக்கு போய் 2 நாள் லீவ் போட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். பலே விளம்பரத்துக்கு போட்டோ கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மேனேஜர் புள்ளைய அழைச்சிட்டு விருந்துக்கு போயிட்டாரு. இவன் ஆபீஸுக்கு போயிட்டா. நான் முழிக்கிறேன். மாலத்திக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி. அவ இப்படி விளையாட்டுத்தனமா செஞ்சது போட்டோ விபரீதம் வரைக்கும் போகும்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. நானும் கல்யாணம் ஆனத்துல இருந்து மாலதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. சிஸ்டர், நான் சொன்ன மாலதி கோச்சுப்பா. அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன். கூட போட்டோ எடுத்து பத்திரிக்கை போறேன்.
பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே வருக வருக. இது என்ன சார் கையில கத்தி மதுரை வீர மாதிரி? உனக்கு வெட்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் புருஷன் கலாவோட போட்டோ எடுத்து பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு நீ இன்னும் உயிரோட இருக்க? அதான் இருக்கிறேன். இது என்ன கேள்வி? ஏன் சார் அன்னைக்கு இவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு போறீங்களே, இன்னைக்கு திடீர்னு வந்துச்சு. அன்னைக்கு உங்க காதுல விழுந்து கதறினப்போ கொஞ்சமா இறக்கம் காட்டிருப்பீங்களா? இப்ப என்னமோ பெருசா ரோஷம் வந்துச்சு உங்களுக்கு. அனாவசியமா பேச்ச மாத்த வேண்டாம். மானங்கிட்ட தரமா நடந்துகிட்ட எல்லாரையும் பழி வாங்க போறேன். மிரட்டுறீங்களா? கத்தி கீழே போடுங்க சார். அவசரப்பட்டு எந்த முடிவு பண்றாங்க சார்? நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் சார். சரி, உங்க பெரியப்பா இறந்து கொண்டா 2 லட்சம் ரூபாய் அவன் மேனேஜர் கொடுத்து நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு நல்ல பேர பேங்க்ல போட சொல்லிட்டு இறந்துட்டார் சார். அவர் பணத்தோட இந்த வரத்துக்கும் நீங்க பிரமிளாவோட விடுதலை தெரியாது. அவர் வந்த உடனே கலாவுக்கு அந்த பணம் கிடைக்கிற நல்ல இடத்துல என் மனைவி மாலதி உங்க மனைவியோட புருஷன் நடிக்க சொன்னார் சார். சார் அந்த சமயம் பார்த்து மேனேஜரோட மாப்பிள்ள சோப்பு கம்பெனி விளம்பரத்துக்காக போட்டோ எடுக்கணும் இங்க வந்தார் சார். நான் எவ்வளவு தடுத்தேன், அவர் கேட்கவே இல்லை. போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டார் சார். நீங்க அதை பார்த்துட்டு கத்தி எடுத்து மிரட்டுறீங்க சார். சார் எங்க தியாக உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். எந்த ஒரு தப்பே கிடையாது. திட்டம் போட்டதெல்லாம் மறந்துடலாம் சார். சார் உங்களுக்கு யாரையாவது வெட்டித்தான் தீரணும்னா இவ்வளவு வெட்டுங்க சார். சொல்லி முடிச்சிட்டீங்களா? பட 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 படம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வாய்ப்பாடு வச்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஏன் தலையெழுத்து? என்ன வெட்டுங்க சார். இந்த கோடையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன வெட்டுங்க? யார் கோடை? என்ன நீங்க சண்டைப்படாதீங்க. என்ன திரும்பியே காக்காத பெரியப்பா 2 லட்சம் ரூபாய் தொகையை கலா பேர்ல பேங்க்ல போட சொன்னாரா? ஆமாங்க, அந்த பணத்தை நாம இழக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த நாடகத்தை ஆடினாங்க. நல்ல காரியம் பண்ணீங்க. நான் அவசரப்பட்டேன். இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? வந்திருக்கிற மேனேஜர் இருக்கு சார். வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா அன்னைக்கு கலா பேர்ல பேங்க்ல போறேன்னு சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். பணம் கலா பேர்ல இருந்தாங்க, ஏன் பேர்ல இருந்தாங்க? நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் கேட்பேன், கொடுத்தா போதும். சார் அவசரப்படாதீங்க. எங்க நாடகத்தை மேனேஜர் நல்லா நம்பிட்டாரு. இப்ப நீங்க தான் பாலன் அவருக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், பணம் எல்லாம் கோவிலுக்கு போயிடும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம கோவில வேற தேசியமயமாக்க போறாங்களா? பணம் கலாவுக்கு இல்லாம கோவிலுக்கும் இல்லாம அரசாங்கத்துக்கு போயிடும் சார். விடுவனா? அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணமாச்சே. விடுவனா? அந்த பணத்தை நாங்க தான் அனுபவிக்கணும். பாஸ் மேனேஜர் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடக்கும். ஆள விடுங்க சார். சார் நீங்க ஊர்ல இல்லாத போது எனக்கு கைகாலாம் நடுங்கிச்சு. இப்ப கத்தியோட வந்திருக்கீங்க. வேணாம் சார், நீங்க தான் பாலு, நான் தான் வாசு. பாருங்க பாருங்க, அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. இன்னும் நீங்க எல்லாம் என் மேல சந்தேகப்படுறீங்க. கலா 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 என்ன மன்னிச்சுக்கலாம் பிளீஸ். கேட்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போறோம். இனிமே வாழ்நாள் பூரா அம்மா தாயே. இது வழக்கமா எல்லா பொம்பளைங்களும் சொல்ற டைலாக் தான். இப்பவாது கண்டிஷனா கேளுடி. அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உதைக்க மாட்டேன். கேள்வி பைத்தியக்காரி. பாருங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே நான் கலாவுக்கு அடிமை. சார் இருந்தா அப்படி இல்லைன்னா இப்படியா? மிஸ்டர் வாசு கூப்பிடுறார் உங்களை தான். இனிமே நான் உங்க பாதையிலேயே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். கலாவை கண் கலங்காம பாத்துக்க. பணம் 2 லட்சம் பேசுது. இருந்தாலும் சார் நீங்க திரும்பி வந்ததுல எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப திடீர்னு அந்த மேனேஜர் பட்டு வந்தா இவரை யாரு சொன்னது? ஆமா ஒண்ணு செய்யறேன். அவங்க எல்லாம் திரும்பி ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். வேணாம் சார் வேணாம். வந்து ஒரு சின்ன ஐடியா. அதாவது இந்த என்ன பண்றோம்னாக்க, அதாவது சார் நீங்க மாலதியோட அண்ணன். குட். உங்க பேர் ரமேஷ்? ஆமா, சிலோர்ல வந்திருக்கீங்க. லுங்கி கட்டிக்கிறீங்க. லுங்கி தங்கச்சி. தங்கச்சி நான் சிலோர்ல இருந்து வந்திருக்கிற உன் பிரதர் பேரு ரமேஷ். வெரி குட் ஐடியா மிஸ்டர் ரமேஷ். இந்த வெரி குட் ஐடியாவோட எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். என்னது? இந்த மேனேஜர் கூட அவர் பையன் பட்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இவளை கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுக்கிட்டு காலை தூக்கி விட்டுக்கிட்டு கௌபாய் மாதிரி சுத்தி சுத்தி வரான் சார். அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க சார். இனிமே அவன் சொல்ல உனக்கு இல்ல, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். மிரட்டுங்க, சீவிடாதீங்க. ஆமா அந்த பிரமிழ் என்னன்னா அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்களேன். என்னடா இது பட்டினா? என்ன இருக்கு சுத்தி பாக்க? எல்லா பழத்தையும் இவனை சுத்திக்கிறானே. ஜிப்பி ஜிப்பின்னு. ஜிப்பி இல்ல ஹிப்பி. ஹிப்பியோ பாப்பியோ? மேனேஜர் சார் இவர்தான் எங்க அண்ணன். எங்க அண்ணன் இன்னைக்கு காலையில தான் சிலோன்ல இருந்து வந்தார். என்ன பலு சித்திவராரா? இல்ல திருட்டா. ஏன் சார் சிலோன்ல தென்னை மரம் ரொம்ப ஜாஸ்தியா? சதா கத்தியும் கையுமா சுத்துறீங்க? ஆமாமா, எப்ப சீவலாண்டுதா கத்தியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, இவர் யார் குடுமையோட? உள்ளூர் பத்தின மடமா? அப்பவே சொன்ன தலையை வெட்டுங்க வெட்டுங்கன்னு. என்கிட்ட சொன்னா வெட்ட சொல்லணும். இவர் இருக்காரே செத்து போறாரே எங்க பெரியப்பா, அவர்தான் அவருடைய மேனேஜர் மாலதி பிரதர். நான் தான் அவருடைய புத்திரன். சங்கீத மழை பிடிக்கல போறது விட்டு பேரு பட்டு. சரி மிஸ் மாலதி,
உங்களுக்காக நான் ஊரெல்லாம் சுத்தி 2 பொருள் வாங்கி தந்திருக்கிறேன். ஒண்ணு இந்த வாடாமலர், இன்னொன்னு விமன் ஆஃப் பியூட்டி ஆல்வேஸ் யூஸ் பான். எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் வாசனை குறையவே குறையாது. கொண்டு போய் பாரு. என்னுடைய அன்பளிப்பு. இந்த சைக்கிள் வாங்கி உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு போமா? யாரா என் தங்கச்சிக்கு பூஸ்மா வாங்கி தர? தம்பி தம்பி அவனை தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு மனசிலேயும் ஒண்ணு இல்ல, மண்டையிலயும் இல்ல. என்ன பையனை விட மட்டமா இருக்க? அவன் என் தங்கச்சிக்கு பூ வாங்கி கொடுக்கறான், நீ அட்ஜஸ்ட் பண்றியா? ஐயோ ஜலகண்டேஸ்வரா ஜமதக்கினி அவச்சா. ரமேஷ் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் ஒரு லூஸ் டைப். ஆண்கள் பெண்களுக்கு பூ இல்ல புஷ்பம் புஷ்பம் தரதுக்கு நான் தான். இதான் உனக்கு முதல்ல எச்சரிக்கை. இன்னும் எத்தனை எச்சரிக்கை பாக்கி இருக்குது? ஒரே எச்சரிக்கை தான். தம்பி தம்பி இண்டோசல் தம்பி அவனை மன்னிச்சிருங்க. அவனை முழுசா நான் ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்டா அவர்கிட்ட போய் வாய கொடுக்குறேன்? என்னங்க பாருங்க, பெரியவர் என்னவோ ரொம்ப நல்லவர் தான், பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. நீங்க ஒண்ணு மாத்திரம் வச்சுக்காதீங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? யாரும் ரமேஷ் கொண்டுடுவேன். நான் தான் ரமேஷ். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சார் என்ன கோபத்துல இந்த போர்ஷனுக்கு வரீங்க? உங்க போர்ஷன் அந்த பக்கம், என் போர்ஷன் இந்த பக்கம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஜாக்கிரதை. நாளைக்கு உங்க அண்ணன் சிலோன்ல இருந்து வந்தாரா இல்ல சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து வந்தாரா? என்ன சொன்னீங்க? அண்ணா அம்மா அவன் அறியாத பையன், மன்னிச்சிடமா மன்னிச்சிடமா. சரி ஏண்டா எந்த பேட்டையில இருந்து வந்தா உனக்கெல்லாம் நம்ம கை காசை செலவழிச்சு நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறதா? அப்பா அந்த குழந்தை மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. பிரிய வச்சிருக்கிறியா? இந்த மூக்கோடவ மூக்கத்தோட இது போறா உங்களுக்கு. ஏன் மூக்க இல்லடா மூதேவி, ஓ மூக்க. ஏன் மூக்க? உனக்கா ஸ்கூல் காம்பவுண்ட் கூட எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ ஒரு சின்ன காரியம் செஞ்சு 1 ரூபா தர்றேன். உண்மையாதான் என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொட்டி மாணவி அக்காவுக்கு இந்த காயத்துல எழுதி இருக்கிறேன். இந்த காயத்தை கொண்டு போய் மாணவி அக்காவிட்ட கொடுத்துறியா? என்ன சத்தம் போடாதே, சத்தம் போடாதா. சொல்றேன் குணம் தெரிஞ்ச பையன் படிக்கிறவன், அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுத்துட போறேன். அடே அடே நெத்தி குத்தாதரா, நேரம் ஆயிட்டே இருக்குது. மாணவி அக்காவுக்கு வயசாயிட்டே இருக்குறா. வேணாண்டா. 5 ரூபாய்ங்க. பதிலோட வரேன். 5 ரூபா தானே? பதிலோட வரியா? வச்சுக்கோ. படிச்சு ஓடே ஓடே. அப்பா அன்புள்ள பாரதி. யோ என் அடாய் இங்க வாங்க. ஏண்டா காசை வாங்கிட்டு காயத்தை வாங்கிக்காம போறேன். எடுத்துட்டு போடா போடா போடா. கண்ணா இதை வர தெரிஞ்ச பையன் இந்த காயத்தை வழியில படிச்சிடாதா. ஓட ஓட ஓட. பங்களா வாசம் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம் தான் சின்ன வீட்டு குடி போனோம். ஜலகண்டேஸ்வரர் ரூபத்திலேயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்? இத பாருங்க, அதெல்லாம் மறக்கத்தானே நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப என்ன அதை பத்தி ஒரே? அதுவும் சரி. இனிமே அந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். ஆமா இந்த மேனேஜரும் அவர் மகனும் எப்ப இந்த வீட்டை விட்டு போறாங்க? எப்ப நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்? பரவாயில்லையே, உங்களுக்கு கூட குடும்ப பாசம் எல்லாம் வந்திருக்கேன். இந்த ஆள் மாறாட்ட குழப்பத்துல எனக்கு வாழ்க்கையே போர் அடிக்குது. மேனேஜர் வந்து போறாரு. ஏதாவது பேங்க்கு கொள்ள போதா? உன் தங்கையை பார்க்கல கொள்ள போறா. எனக்கு என்ன தங்க? ஓ மாலதியா? மாலதியா? இதோ இந்த போஸ்ட்ல இருக்க உன் தங்க என் மாலதி. இவங்க புருஷன் பாலுவோட கையை போட்டுக்கிட்டு பார்க்கல நடக்கிறா. அந்த படுவாவி தோட்டக்காரன் எங்கோ திரும்பிட்டு புல்லுக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்கான். பொசுக்கு பொசுக்கு ஓடாமா இவன் கையிலேயே அவளை தாங்கி தாங்கி பிடிக்கிறான். எனக்கு எங்கெல்லாம் எழுதி தெரியுமா? கேட்டா எரியுது. இதுல என்ன தப்பு? உன் தங்கச்சி பத்தி சொல்றேன். இதை கேட்ட உடனே நீ வந்து தூக்கு போட்டு சாவனா? கரெக்ட். பேசாம என் தங்கைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். அதேடா பேசாம உங்க தங்கச்சிய எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு.
உனக்கு கட்டி வைக்கிறத விட ஒரு பாடு கிணத்துல தள்ளலாம். எனக்கு நீச்சல் தெரியும். உள்ள அவளை காப்பாத்தி அங்கே டூயட் பாடி மேல குழந்தை கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் தங்கச்சி பத்தி இவ்வளவு கண்டாலும் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய தியாகி. சமைக்கிறது போறியா இல்ல பல்ல உடைக்கட்டுமா? அப்பவும் பேசுவேன், ஆனா கொஞ்சம் குழரும். நான் இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், இந்த வீட்டுல ஒரு பெரிய குழந்தை இருக்கு. அவன் என்ன அவளை சுத்துறான், நீ என்ன இவளை சுத்துற, என்னாலதான் சுத்தவே முடியல. எனக்கு ஒண்ணு தெரிஞ்ச போச்சு, இந்த படம் பூரா பிள்ளையார்கள் தான் போகும்போது நான் இதுக்கு ஒரு முடிவு வைக்கிறேன். என்ன மாதிரி நீ மட்டும் தனியா வந்திருக்க? இந்த மேனேஜர் சந்தேகப்படுவாரு, அதனாலதான் அவரை போ தனியா வரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாட்டுல ஒரே பாட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த மேனேஜர் பையன் பட்டு அவன் தான் சொன்னான். அவன் எங்களை பாத்துட்டானா? அவன் சொல்ல எல்லாம் பெருசா இருக்கு, அவனுக்கு பயந்துகிட்டே வாழ வேண்டியிருக்கு. நம்ம தலையெழுத்து எல்லாம் ஒன்னால வந்ததுதானே. மாலதி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த ஆள் மாறாட்ட போராட்டம் எல்லாம் இல்லாம நம்ம இப்படி செஞ்சா எப்படி? இங்க வாயே. இந்த மேனேஜர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தான் பொண்ணை விட மாப்பிள்ளை விட சொல்லிட்டு வரது ரொம்ப லேட் ஆகுமே. அதுக்குள்ள நீதான் சொன்ன, எனக்கு சொல்லாதுமா, நீதான் சொன்னேன். பணத்துக்காக இந்த மாதிரி வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இந்த பணமே வேண்டாயா. என்ன சார் பணம் கைக்கு வர நேரத்தில் அவசரப்படையில ஒன்று செய்வோமே. அந்த மேனேஜரும் பட்டு பயில வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் அவங்க ஒரிஜினல் போர்ஷனுக்கு போயிடுவோமே. இதே ஐடியாவா? நான் அங்க போனேன். எல்லாம் சரி, உட்காரு. மாலையோட திருப்பு எப்படி இந்த பக்கம் கேக்குது? அவன் இல்லடா, உங்களுக்கு தெரியாது. திருப்பாவே நான் செத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பேசுறான். மாலை இங்க இருக்கும் போது அவன் யார்கிட்ட பேசுறான்? அப்பா அப்பா மாட்டிட்டாங்க. மாலதியும் இல்ல, இண்டோ சிலோனும் இல்ல. ஏன் வளர்றேன்? உங்களுக்கு தெரியாது. நீங்க வீட்டுல குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கைக்கும் கிழமா குடிக்க போறேன். நீங்க அந்த கதவு பக்கம் நில்லுங்க, நான் இந்த கதவு பக்கம் நிற்கிறேன். கட்டிய வச்சிருப்பானே தஞ்சாவூர் மாலதி, தஞ்சாவூர் மாலதி, தம்பி சிலோன் தம்பி, தஞ்சாவூர் மாலதி, தஞ்சாவூர் மாலதி, சிலோன் தம்பி, சிலோன் தம்பி, துணியிருந்தார் வெளியா தஞ்சை மாலு மாட்டீங்க மாட்டீங்க. சொன்னா அதனால இந்த போஸ்டுக்கு போயிருக்கோம். இதுல என்ன தப்பு? ஐயோ, வெறிச்சாடி கண்டா மாணவிக்கு மாத்திரம் பயமா? காவுக்கு பயமே கிடையாதா? அம்மாவை கண்டா பெருச்சாடிக்கு தான் பயம். நமக்கு அதெல்லாம் ஆளுக்காரர் உங்க விருந்தாளிகளான எங்களுக்கு சொல்ல தாங்க முடியல. பணம் வருதுங்கிறதுக்காக நீங்க பொறுத்துட்டு இருக்கலாம். நாங்க எதுக்கு பொறுத்துக்கணும்? ஒன்னா அவங்க போச்சுருங்க, இல்ல நாங்க இந்த போச்சுன்னா காலி பண்றோம். சார் சார் அவசரப்படாதீங்க சார். தம்பி தம்பி, அவன் எப்பவுமே 10 மணிக்கு தான் உளறான். இப்ப 8 மணிக்கே உளர ஆரம்பிச்சா தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைக்கு கிடைக்கிறோ. இந்த கட்டையில பட்டது உன் கழுத்துல பட்டதா என்ன ஆர்வம்? வந்து தொலை வந்து தொலை. என்ன நினைச்சுக்காதீங்க, நேரம் வந்தமா படுத்தமா கிடையாது.
என்ன ஒரு நாளைக்கு தகவல் நிற்கிறான், இவன் பெட்ஷீட்டை சுத்திட்டு வந்து நிற்கிறான். குட்டி பையன், படுசுட்டி பையன், மாணவிகிட்ட இருந்து பதில் காயில வாங்கிட்டு வந்துட்டானு. அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தா பத்தாது, எப்படியாவது கடன் வாங்கியாவது இன்னும் 5 ரூபாய் கொடுத்துடணும். ஐயோ, என்ன எழுதிருக்கா என் மாணவி? பைங்கிளி நாடும் கிட்டார் பட்டு மடல் கண்டேன், மனம் நெகிழ்ந்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், மெய்சிலிட்டேன். உன்னை இந்நாள் வரை சாதாரண கிறுக்கன் என நினைத்தேன், இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொல்லாத கவி நீ என்று. தாயே, இன்றிரவு ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். என் கதவை டக் 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 என்று 3 முறை தட்டுங்கள், திறக்கப்படும், மற்றவை நேரில். இப்படிக்கு உங்களையே நினைந்து இயங்கும் மடந்தை மாலதி. ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். ஜாமக்கோழி எப்ப கூவும்? இந்த கருத்தை கேட்போமா? வீணா வம்பு. என்னடா சார், ஏப்பா இந்த ஜாமக்கோழி எப்பப்பா கூவும்? ஜாமக்கோழி ஜாமத்துல கூவும். ஐயா, அது கூவனா கொண்டா, கழுத்து அறுத்தா கூவும். ஜாமக்கோழி ஜாமக்கோழி கூவிடுச்சு. நல்லபடியா கேட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா இடத்தையும் எடுத்தீங்க, இந்த இடம் மாத்திரம் விட்டு வச்சீங்க. அப்படியா? கண்ணாடி வேற கழிச்சுட்டானா? ஐயோ, அவா அவா அம்மா அம்மா, ஐயோ, இனிமே என்னால ஒன்றும் பண்ண முடியாது போறது. ஐயோ அம்மா அம்மா, ஐயோ அப்பா. வேண்டா, மழையா பெஞ்சது, ஏதோ இடி இடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுது. இடி இல்ல, அடி. காத்து வரலையா? காத்து வாங்கலாம்னு வெளியே போனேன். நம்ம இன்டோர் தம்பி இல்ல, ஆமா, இருட்டுல அடையாளம் தெரியாம திருடன் நினைச்சு பொத்து பொத்துன்னு கொத்தி விட்டான். அட பாவி, ஒரு அடி அடிச்ச உடனே ஓடியாத வேண்டியதாரடா. அவன் என்ன 1 2 3 சொல்லிட்டு அடிச்சான். கடை சாத்துனா சாத்து சாத்துன்னு சாத்திட்டான். முடியாங்க உதுக்குற மாதிரி பொல பொலன்னு உதுத்துட்டான். ஆமா, இப்ப போய் ஒரு புள்ள பக்கம் வந்து பாத்தியா, தொடா பேசு, ஒரு பக்கமும் தொடர மாதிரி இல்ல. அப்படியா? இன்னும் பிறகு பிறகு அடிச்சிருப்பான் போட்டுருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். எப்படி அடிக்கிறான், ஆனா உயிர் போக மாட்டேங்குது. பாரு, எதுனாடி ஊருக்கு போலாம்பா? ஊருக்கா? இதோட வா. ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பான், நான் தான் அடிச்சு ஒன்ன கூட்டு வரேன்னு நினைப்பான். சுத்தப்படுத்திக்கிட்டு போலாம். படுறா படுறா ஜலகண்டேஸ்வரா. ஏம்மா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? நீங்க என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். ஆமா, என்ன என்ன விளம்பரம்? வாட் இஸ் திஸ்? ஓ, விளம்பரம் சொல்ல இன்னும் எங்களை விட்ட பாடு இல்லையா? மகாலட்சுமி மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்க நீ எப்படிமா இந்த கன்றாவிக்கெல்லாம் சம்மதம் கொடுத்த? சார், நீங்க வந்து வீடு தவறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீயாவது இப்படி சொன்ன. உன் புருஷன் இருந்தா இந்த வீட்டுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பான். புருஷனா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? உன் புருஷனுக்கு நான் ஃபாதர், அதாவது உனக்கு ஃபாதர் இல்ல, அதாவது உனக்கு மாமனார். மாமனாரா? எனக்கு மாமனாரே கிடையாதுங்க. அடப்பாவி, இப்படி ஒரு போய் சொல்லிருக்கான் அந்த தடிப்பாய வாசு. நீங்க
வாசுவோட அப்பாவா? அந்த துர்பாகியசாலி நானே தான். சொந்த மருமகளையே பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பர போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு கேவலமா போயிட்டவன். எங்க அந்த ராஸ்கல்? எங்க அந்த ராஸ்கல்? நீங்க சார் வந்து சார். நீ ஏன் பயப்படுற? நீ எதுக்கா பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அந்த படுவாய் பையனுக்கு செல்லத்தை கொடுத்து வளர்த்த உதவாக்குற ராஸ்கல் என்கிட்டயே வந்து காதலுக்கு இதெல்லாம் வெளியே போடாங்க. வீட்டுக்கு போனா ஒன்னை எழுத்துக்கு போனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை பண்ணிட்டான். இந்த பாருமா, அந்த பையன் முகத்திலேயே முடிக்க கூடாதுதான் தீர்மானம் பண்ண. அதுக்காக என்ன இப்படியா பழி வாங்குறது? என்னமா விளம்பரம் இது? என்ன விளம்பரம்? ஆமா, அறிவு கெட்டவன் அவனுக்கு தான் தெரியல. நீயாவது குடும்ப கௌரவத்தை யோசிச்சிருக்க வேண்டாம். சார் என்ன கொஞ்சம் பேசுறீங்க சார். அதெல்லாம் கிடைக்கும். முதல்ல மரியாதை கால்ல விழுமா? உண்மையில எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. ஏன் வயசு என்ன தெரியுமா? எனக்கே சொந்தத்துல ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. இந்த படுவாய்ப்ப இன்னொரு விளக்கெண்ண சோப்புக்கு விளம்பரம் கொடுத்தான்னா ஏன் வியாபாரம் என்ன ஆகுது? அதனால நான் சொல்றேன், இந்த பையன் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணுமா வேணும். நான் அவசரமா ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு காய்கறி இல்ல, வந்து வச்சுட்டு நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கணும். என்ன நினைச்சது? என்ன பூர்க்காங்க? அவளை காய்கறி வாங்கி வைக்கிற? என்ன 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 வந்து சார், இவ வந்து சார், என் ஃப்ரெண்டு சார், பக்கத்து பக்கத்து தான் குடியிருக்கா. பக்கத்து குடுத்தன காரியா? ஏமா உனக்கு காய்கறி வாங்கி வரதுக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சதா? ஆமா, வீட்டு வேலையை உன்னால செய்ய முடியல, ஆபீஸ்ல போய் என்ன கிடைக்கிற? அத பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? பரவாயில்ல, இந்த வீட ரொம்ப மோசமா போச்சு. கண்டவங்க எல்லாம் வராங்க போறாங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னது குட்டியா? என்ன பாட்டியா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மாதி இங்க வாயே. என்ன இவர் யார் தெரியுமா? நான் சொன்னது கொஞ்சம் கேள. இவர் யாரா இருந்தா எனக்கு என்ன கரை? இத புடி, நான் அவரை விடுறதில்லை இன்னைக்கு. என்ன சார் குட்டி கிட்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? இத பாருங்க, பொதுவாவே பெண்களை பத்தி கேவலமா பேச எனக்கு பிடிக்காது, நான் சொல்லிட்டேன். அந்த கவலை ஒரு பொண்ணுக்கு இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? அப்பா பேஷ் 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 பேஷ். இப்படி ஒரு வாயாடி பொண்ணை கூட்டியாந்து இதுதான் உன் மருமகன் சொல்லாம போறானே என் மகன், அந்த மட்டும் நான் பாக்கியசாலிதான். ஐயோ, உங்க அழகான முகத்தை பார்த்து உங்க பிள்ளைக்கு கழுத்தை கொடுத்தா எந்த பொண்ணு சார் முன்னுக்கு வருவா? குட்டி, என் பையனை பத்தி என்ன வேணும்னு சொல்ல ஐ டோன்ட் கேர். பட் என் முகத்தை பத்தி ஏதாவது சொல்லு, நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பெரிய பூச்சாண்டி காட்டுறீங்க? இருக்கீங்க, நான் சொன்னதை கொஞ்சம் கேளு. நீ ஆமாடா, நான் பெத்த மகனே, நான் தான்டா. என்ன பாரு இப்படி இழைச்சு போயிட்டீங்க? வயசு வைக்காதரா, அறிவு கெட்டவனே. இதனோட சீப்பு விளம்பரம்? சீப்பு விளம்பரம் இல்ல, சோப்பு விளம்பரம். ஜோக்க அடிக்கிற செருப்பால் அடிப்போம் மேடம். வயசோட வந்துருக்கா? வயசோட உன்னை தொலைச்சு முடிகிறது தான் வந்தேன். ஆனா இந்த மகாலட்சுமியை பார்த்ததுக்கு அப்புறம் மாத்திட்டா இல்ல. வந்து நீ என்னதான் உதவாக்குற பயலா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கெட்டிக்காரத்தனமா நடந்துட்டேன். இப்படி ஒரு வாயாடியை செலக்ட் பண்ணாம இப்படி ஒரு மகாலட்சுமி அப்ரிஷியேட் பண்றேன். மூச்சு விடக்கூடாது. இந்த பாரு, இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் கல்யாணம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீயும் அந்த மகாலட்சுமி உடனே நம்ம வீட்டுக்கு வர்றீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி மறுபடியும் நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற, அதை நான் கண்ணால பாக்குறேன். ஐயோ, இந்த வீட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மகாலட்சுமி மருமகள் பேசாம நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் இந்த பையன் பின்னாலே வருவான் கழுத மாதிரி. அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க சொன்னீங்களே ஏதோ போல பின்னாலே வருவார்னு. மாட்டார் சார். என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா தான் அப்படியே வருவார் சார். என்னம்மா வளர்ற? ஒன்னேக்கா கூட்டிட்டு போகணும்? மாமாவா? மாமா, நீங்க தான் மிஸ்டர் கடிகலிங்கன்னு தெரியாம ஏதேதோ பேசுது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த வாயாடியாய மருமக? ஆமாப்பா. எனக்கு தெளிவா சுத்தமா தெரிஞ்சாகணும். உனக்கு மொத்த எத்தனை பொண்டாட்டி? ஒரே பொண்டாட்டி தான். அவதான் பேர் மாலதி. என்ன கதையை மாத்துறீங்க? மேனேஜர் இன்னைக்கு பேங்க்ல பணத்தை போடுறேன்னு சொல்லிருக்காரு. கனவா குடிக்கு பேங்க் போல பொண்ணு அப்படியே போங்க. இவர் அந்த பொண்ணை பார்த்து தன் சம்சாரம் ஏன் இவர்கிட்ட சொன்னாரு? எங்க அப்பா நல்ல பாயிட்டா புடிச்சாரு. நல்லா தான் குடிப்பேன். அப்பா வாழ்க்கையிலேயே நீங்க இன்னைக்கு தான் புத்தகமா பேசிருக்கீங்க. நல்லா மாட்டிட்டாங்க. புதாரு கருப்பு கோட்டு, நான் சொல்றேன், இதான் பாரு. இது அவர் சம்சாரம் கலா. அதான் யார் இந்த கருப்பு கோட்டு? அப்பா பணத்தை கொடுத்துருக்க சார், பணத்தை கொடுத்துருக்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து மாட்டிட்டு போட்டுருக்கேன். நானும் அப்படித்தான் சார் நினைக்கிறேன். இந்த வீட்டுல பெரிய மர்மமே அடங்கிருக்குது. அவன் இஷ்டத்துக்கும் விக்ரமாதித்யம் கூடு விட்டு கூடு வாய்ந்த மாதிரி இங்க வீடு விட்டு வீடு வாய் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த கணக்கு புரியவே இல்லை. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. சும்மாங்க சும்மாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்ச ஆகணும். உங்களுக்கு உண்மைதானே சார் தெரியணும். என் பேர் தான் மாலதி. இவர் தான் என் புருஷன் வாசு. இவர் தான் கலா. அவர் தான் கலாவோட புருஷன் பாலு. இவர் கோவிச்சுட்டு வெளியூர் போறதுக்கும் நீங்க இங்க பணத்தோட வரதுக்கும் சரியா இருந்த சார். அந்த பணம் எப்படியாவது கலாவுக்கு கிடைக்கணுமே நல்ல எண்ணத்துலதான் நான் என் புருஷனை கொஞ்ச நாளைக்கு தியாகம் பண்ணேன். இந்த கண்டா
இந்த அம்மா சொன்னது வாஸ்தவம் தான். நான் தான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை என் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த நாடகத்தை தொடர்ந்து நடிக்க சொன்னேன். இப்ப என்ன அப்படின்றியா? அப்பா உங்களை மனையாக்குற இந்த 2 பசங்களையும் உள்ள தள்ளுவேன். என்னடா சொன்ன? உள்ள தள்ளுறதா? நான் உயிரோட இருக்கிறதுல என் மகனை யாராலையும் உள்ள தள்ள முடியாது. அடிச்சு கொண்டு போடுவோம். ரொம்ப கிழமையோ உன்னதில்ல உன்னத என்ன சொல்ற? உன் கண்ணு முன்னால யாரையும் உள்ள தள்ள முடியாதா? எங்க அப்பனை யாரும் நினைச்ச? எங்க அப்பா அவங்க அப்பனையே உள்ள தள்ள ஆராய்ச்ச. ஆமா, எதையும் சொல்ல மாட்டேன். சொன்னா செய்யாம விட மாட்டேன். மேனேஜர் சார், உண்மை என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களா விரும்பி பணத்தை கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லாட்டி இங்க இருந்து புறப்படுங்க, இடத்தை காலி பண்ணுங்க. கோவிச்சுக்காதீங்க தம்பி. என்னமோ நீங்க உண்மையை சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா இனிமே கலாமாவ கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. மேனேஜர் சார், உங்க சத்தியமா, உங்க மகன் இந்த கிராக்கு பைய சத்தியமா இனிமே கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறேன். போதுமா? கலாமா, இதுல 2 லட்சம் இருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா குழைச்சுக்கோங்க. அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்கிறீங்களா? எப்படியோ என் சந்தானத்துக்கு பணம் கிடைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசு, பாலதி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களாலதான் நான் திரும்பினேன். அப்பா ராஜு, அம்மா ராஜு பொண்டாட்டி, இவ்வளவு குழம்பு இருக்குன்னு தெரியாம நானும் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. கடைசியா ஒரே ஒரு புத்திமதி, உங்க பொண்டாட்டி ரொம்ப பேசுது, அதை குறைச்சிட்டு சொல்லுங்க. அப்பா ஜலகண்டேஸ்வரன், மகனே ஜமதக்கினி, வணக்கம் சொல்லிக்க எல்லாத்துக்கும்.